ஷெரீனா வில்லியம்ஸ் கிரேட்டஸ்ட் பிளேயர் அப்படி என்று சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் சொல்றாங்க ஸ்டெஃபி தான் கிரேட்டஸ்ட் பிளேயர் என்று. யார் உண்மையிலே கிரேட்டஸ்ட் விமென் பிளேயர்? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் ஒன்று. இந்த 3 பேருக்கும் உள்ள தனித்துவம் என்ன? யார் இதுல பார்க்கும்போது உங்களை பொறுத்தவரையில கிரேட்டஸ்ட் பிளேயர் யாரு? தனித்துவம் பாத்தீங்கன்னு சொன்னா நடால்ல பிடிச்சது எல்லாருக்கும் ஃபைட்டர். ஓல்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர் இன் த வேர்ல்ட் 102 வயசு ஒரு லேடி. த ஓல்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர் இஸ் 102 வயசு ஒரு லேடி. வணக்கம் அன்பு உறவுகளே, இன்றைய தினம் நாங்கள் விளையாட்டை பற்றி பேச இருக்கின்றோம். டென்னிஸ் எனக்கு பிடித்த ஒரு விளையாட்டு. அந்த வகையில இன்று நாங்கள் நம்மோடு இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம் இலங்கை டென்னிஸ் அமைப்பின் டென்னிஸ் சங்கத்தின் ஹெட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆக இருக்கின்ற பாரதி பிள்ளை அவர்களை, கிறிஸ் பாரதி பிள்ளை அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் பாரதி. வணக்கம் பாரதி. வணக்கம் வணக்கம் அருண். பாரதி, இந்த காலத்துல என்ன செய்யறீங்க? இந்த கொரோனா காலத்துல லாக்டவுன் என்ன நடக்குது இப்ப? டென்னிஸை பொறுத்த மட்டும் அருண் இப்போ ஒரு 1 வீக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டு டென்னிஸ் எல்லா கிளப்லையும் அகாடமிஸ் எல்லா இடத்தையும் ஒரு லாஸ்ட் 1 வீக் to 10 days ஸ்டார்ட் பண்ணிட்டான் விளையாடுறதுக்கு. அதுக்கு முதல் காலத்துல இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்க வெளியில போயலாம் இந்த டைம்ல ஸ்ரீலங்கா டென்னிஸ் அசோசியேஷன் வந்து நிறைய ஆன்லைன் ப்ரெசன்டேஷன் செஞ்சாங்க கோச்சஸுக்கும் பிளேயர்ஸுக்கும். இப்போ பிளேயர்ஸுக்கு தேவையான சில மோட்டிவேஷனல் டாக்ஸ், கோச்சஸுக்கு தேவையான சில இன்ஃபர்மேஷன் வந்து ஆன்லைன் ப்ரெசன்டேஷன் ஜூம்ல செஞ்சோம். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது கோச்சஸுக்கும் பிளேயர்ஸுக்கும். ஸ்பெஷலாக இந்த செகண்ட் பர்சன் ஸ்ரீலங்காவில் எவரெஸ்ட் கிளைம் பண்ணது யோஹான் பீரிஸ் வந்து மோட்டிவேஷனை பற்றி காய்ச்சுவார் பிளேயர்ஸோடையும் கோச்சஸோடையும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் வந்திருந்தாங்க. ஸோ மெயினாக வந்து என்ன சொல்றது, நாங்கள் வந்து இந்த லாக்டவுன் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒன்று செய்யலான்ற அந்த ஒரு ஆட்டிடியூட்லோட இல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தணும். பிளான் பண்ணுறதுக்கும் அடுத்தது எஜுகேட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை பயன்படுத்தணும். ஆம் பாரதி, நிச்சயமாக நீங்கள் கூறியது போன்று இப்போது மீண்டும் டென்னிஸ் ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையிலே நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். குறிப்பாக சர்வதேச அளவிலே டென்னிஸை பற்றி பேச போகிறோம். வீரர்களுடைய பிடித்தமான வீரர்கள், சம்பவங்கள், மறக்க முடியாத நிகழ்வுகள். இதனை தவிர இலங்கையிலே பல்வேறு பகுதிகளிலுமே இந்த டென்னிஸை ஊக்குவிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் இன்று பார்க்க இருக்கின்றோம். பாரதி, இப்போது உங்களுக்கு நீங்கள் டென்னிஸ் ஹெட் ஆஃப் டென்னிஸ் டெவலப்மெண்டாக இருக்கின்றீர்கள் ஸ்ரீலங்கா டென்னிஸ் அசோசியேஷனில். எப்படி உங்களுக்கு ஆரம்பத்திலே டென்னிஸ் மீதான ஈர்ப்பு வந்தது? எப்படி நீங்கள் அதனை படித்தீர்கள்? படிச்சது சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் பேட்டிக்லோ, அதான் என்னோட ஸ்கூல். கேக்குதா அருண்? பேசுங்க பாரதி. தேங்க்ஸ். நான் படிச்சது வந்து சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் பேட்டிக்லோ. ஸோ அங்கே வந்து டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க நான் கிரேட் 8 இருக்கக்குள்ள. அப்போ என்னோட அங்கிள் ஸ்வீடனில் இருக்கிறது எங்களோட அப்பாவோட ஒரு அண்ணன். அவர் தான் எனக்கு நான் ஒரு 9 years இருக்கக்குள்ள 2 டென்னிஸ் ராக்கெட்டை கொண்டு தந்தார். நான் டென்னிஸ் ராக்கெட்டை வச்சு கிரிக்கெட் விளாடினான். ஏன்னா டென்னிஸ் விளாட தெரியாது. நான் ஒரு 9-10 வயசு இருக்குள்ள ரோட்டில் டென்னிஸ் ராக்கெட்டை யூஸ் பண்ணி வில்சன் ராக்கெட்டை யூஸ் பண்ணி கிரிக்கெட் விளாடினது. அதுக்கு பிறகு டென்னிஸ் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ண பிறகு அதே ராக்கெட்டை வச்சு டென்னிஸ் விளாட ஸ்டார்ட் பண்ணது. அப்படி தான் நான் டென்னிஸ் விளாட ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு அப்புறம் அப்படியே ஃபுல்லாக டென்னிஸ் வந்து ஸ்கூலுக்கான விளையாடி விளையாடினேன் ஒரு 6-7 years. 20 நான் ஒரு 20 வயசுக்குள்ள கோச் பண்ண எங்கட கோச் வசந்தன், என்னோட கோச் வந்து எனக்கு கோச் பண்ணது வசந்தன் சார். அவருக்கு அசிஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கோச்சிங் ஒரு இயர் 2000ல். அப்படியே கோச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்து பேட்டிக்லோட வந்து நிகம்பில் ஒரு சான்ஸ் கிடைச்சிது கோச் பண்ணுறதுக்கு. அங்கே ஒரு 3 years பண்ணி அதுக்கு அப்புறமா ஸ்ரீலங்கா டென்னிஸ் அசோசியேஷன் வந்து என்னைய இன்வைட் பண்ணாங்க வந்து அசோசியேஷனுக்கு ஒர்க் பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒர்க் பண்ணேன். இப்போ ஒரு 14 years-ஆ எஸ்எல்டி ஸ்ரீலங்கா டென்னிஸ் அசோசியேஷனில் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல இருந்து இப்போ ஹெட் ஆஃப் டென்னிஸ் டெவலப்மெண்ட் என்ற பொசிஷனில் லாஸ்ட் இயர்லேருந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். இதான் என்னோட டென்னிஸ் ஒரு சிம்பிள் கரியர்.
நிச்சயமாக உங்களுக்கு இப்ப டென்னிஸ் மீது ஆர்வம் வாரத்துக்கு சில வீரர்களும் காரணமாக இருந்திருப்பார்கள். யார் அப்படி உங்களுக்கு பிடித்தமான வீரர்கள்? அது நல்லா இன்ட்ரெஸ்டிங். நான் பர்டிகுலர்ல டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ண நேரம் ஃபெட்டா திசவீரசிங்கம் வந்து சென்ட் மைக்கேல்ஸ்ல இருந்த ஓல் பாய் யூஎஸ்ல கோச் பண்ணி கொண்டிருந்தார். அவர் வந்து சென்ட் மைக்கேல்ஸ்ல டென்னிஸ் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஊக்குவித்தார். அப்ப அவர் வந்து எங்கட பேர் ஞாபகத்துல இருக்கான்றபடினால நிறைய பேர் இருந்தோம். ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் ஒரு பேர் வச்சாரு. எனக்கு வச்ச பேர் பீட் சாம்ப்ரஸ், அவர் வச்ச பேர். அப்ப அவர் என்ன கூப்பிடுறது சாம்ப்ரஸ் தான். அப்ப எனக்கு யாருன்னு தெரியாது. அதுக்கு பிறகு சாம்ப்ரஸை நான் பார்க்க வலிக்கிட்டேன் டிவில. அதுல இருந்து எனக்கு சாம்ப்ரஸ் ரொம்ப பிடிக்கும். பீட் சாம்ப்ரஸ் வந்து நான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர் இந்த ஹிஸ்டரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பயும் மை ஆல் ரவுண்ட் ஃபேவரட் இஸ் பீட் சாம்ப்ரஸ். அப்ப அந்த காலத்துல பீட் சாம்ப்ரஸ் விளையாடின காலத்துல அவரோட ஈக்குவலா அல்லது அவரோட போட்டி போட்டுக்கொண்டு விளையாடின ஆட்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப அப்படி ரோஜர் ஃபெடரர் நடாலோ, அந்நேரத்துல பீட் சாம்ப்ரஸ், ஆண்ட்ரூ அகசி. பீட் சாம்ப்ரஸ் சொன்னால் ஆண்ட்ரூ அகசியோட பேரும் சேர்ந்து வரும். அப்ப ஆண்ட்ரூ அகசி வந்து ஐ மீன் வெரி ஸ்டைலிஷ். நான் ஸ்டைல கூட டென்னிஸ்ல கொண்டு வந்தது வந்து இந்த உடுப்புலையா இருக்கட்டும், அதுல வந்து கூட கொண்டு வந்தது வந்து ஆண்ட்ரூ அகசி. டிஃபரெண்ட் பிளேயர். இப்ப சொல்லுவாங்க தானே பாரதி, இப்ப சாம்ப்ராஸ் வந்து நல்ல சர்வ் பண்ணுவாரு, அதே நேரத்துல நல்ல சர்வுக்கு சாம்ப்ராஸ், அதே நேரம் ரிட்டர்னுக்கு அகசி என்று, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அகசி வந்து உண்மையாவே ஒரு என்ன சொல்றது, ரிட்டர்ன்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர். அந்நேரத்துல வந்து பீட் சாம்ப்ரஸ் பிக் சர்வ். பீட் சாம்ப்ரஸ் சொல்லுவாங்க பழமையா சர்வீஸ் தான் டென்னிஸ்ல ஸ்டார்ட் பண்றது சர்வீஸ்ல தான். சர்வீஸ் வந்து வெரி ஹார்ட் சர்வீஸ் பீட் சாம்ப்ரஸ். ஆனா ஆண்ட்ரூ அகசி வந்து ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ், அவரோட சர்வை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து ஆண்ட்ரூ அகசி. அவர் அந்த போலை டக்குன்னு பார்த்து எங்க பால் வருதுன்னு சொல்லி குயிக்கா ரியாக்ட் பண்ணி செய்யக்கூடியல ஆண்ட்ரூ அகசி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ். இப்ப ஒரு டென்னிஸ் விளையாட்டை பொறுத்தவரையில சர்வ்ன்றது அதாவது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது? டென்னிஸ் ஸ்டார்ட் பண்றது வந்து சர்வ்ல தான் அருண். ஸ்டார்ட் பண்றது வந்து சர்வ்ல தான். அதனால அடுத்தது இப்ப எங்கட கண்ட்ரோல்ல இருக்கிற ஷாட்னு சொன்னா சர்வ் தான். ஏன்னா அப்ப நாங்களே போல டாஸ் பண்ணி நாங்களே ஆடுறதால சர்வ் தான் எங்கட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால நான் நினைக்கிறேன் சர்வ் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரோக்ஸ் இன் டென்னிஸ். யூனோ, ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க சர்வ்ல தான். அப்ப அதை நல்லா ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களோட பக்கம் இன்னும் மோர் சான்சஸ் உங்களுக்கு. அதனால சர்வ் வந்து நினைக்கிறேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சர்வ் அண்ட் ரிட்டர்ன் போத். பாரதி, இப்ப அதாவது பீட் சாம்ப்ரஸ் வந்து சர்வ்ல அந்த காலத்துல சிறப்பா இருந்தாரு. அதே காலப்பகுதியில சர்வுக்கு ஃபேமஸா இருந்தவர் தான் குரோஷிய நாட்டை சேர்ந்த கொரான் இவானிசெவிச். இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி நிறைய சொல்ல இருக்கு. கொரான் இவன்சிக் வந்து இயர் 2000ல நினைக்கிறேன் விம்பிள்டன் வந்து வைல்ட் கார்டுல வந்த ஒரு பிளேயர் நினைக்கிறேன். வைல்ட் கார்டுன்னு சொன்னா இப்ப டென்னிஸ் வந்து எப்பயும் இப்படித்தான். விம்பிள்டன் வந்து 128 பேர் விளையாடலாம் ஒவ்வொரு கிராண்ட் ஸ்லாம்லையும். அந்த 128 பேரையும் ரேங்கிங்ல எடுப்பாங்க. சில பேர் வைல்ட் கார்டுல வருவாங்க. வைல்ட் கார்டுனா ஸ்பெஷலா அவங்களை அக்செப்ட் பண்றது. அவங்க அந்த ரேங்குக்குள்ள இல்லாட்டியும் ஸ்பெஷலா அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி வந்தால்தான் கொரான் வந்து டூர்னமெண்ட் வின் பண்ணாரு விம்பிள்டன். அப்ப அந்த நேரத்துல சக்தி டிவில ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். நானும் சின்ன வயசுல இருந்து டென்னிஸ்ல ஒரு மிகுந்த ஈடுபாடு. அப்ப ஃபாதர் பெர்னார்ட் சென்ட் பேட்ரிக்ஸோட பிரின்சிபலா இருக்கைக்குள்ள முதலா டென்னிஸ் கோர்ட் ஒன்று போட்டிருந்தாரு சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ்ல. அப்ப அம்மா ஒரு ரெக்கட் வாங்கி தந்த ஞாபகம் இருக்கு. ஆனா பெருசா விளையாட முடியல, யுத்தம் ஆரம்பமாயிட்டு. ஆனா அந்த நேரத்துல எங்கட வீட்டுக்கு அருகாமையில இருந்தாரு பிலிப் நேரி சார். அவங்க நெடியிலும் டென்னிஸ் பார்ப்பாங்க. அப்ப நான் போயிட்டு டென்னிஸ் இவனை விளங்குதோ இல்லையோ பார்த்துருவேன் சின்ன வயசுல இருந்து. அந்த வகையில பிடித்தமான ஒரு வீரர் கொரான் இவானிசெவிச். பாரதி, இப்ப நாங்க கடந்த காலத்துல இப்ப எல்லாருக்கும் இப்ப இருக்கிற வீரர்களை தெரியுது. கடந்த காலத்துல மனது மறக்காத வீரர்கள் 80ஸ்ல அப்படி யார சொல்லுவீங்க?
இல்லை முதல்ல ஜோன் மேக்கன்ட்ரோ எல்லாருக்கும் தெரியும். ஏன்டா அவர் கோபத்தாலே அவருக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஜோன் மேக்கன்ட்ரோ, அடுத்தது போரிஸ் பெக்கர்ஸ், ஜோன் மேக்கன்ட்ரோ, அடுத்தது இவான் லெண்டல். அந்த டைம்ல இது ஒரு அந்த 70s 80s அந்த டைம்ல கிரேட், அதாவது கிளாசிக் டென்னிஸ் பிளேயர்ஸ் யூனோ சர்வன் வாலி அப்படின்னு. அந்த நேரத்தில் டென்னிஸ் வந்து டிஃப்ரெண்ட். இப்போ கம்பேர் பண்ணக்குள்ள சரியான டிஃப்ரெண்ட் டென்னிஸ். நவரத்னோலோவா ஃபீமேலில் சிங்கிள் ஹேண்ட் பிளேயர். ஈவன் பீட் சாம்ப்ரஸ் காலத்தில் ஸ்டெஃபி கிராஃப், மேரி பியர்ஸ், இவங்கெல்லாம் நினைக்கிறேன் டென்னிஸில் நிறைய பேருக்கு ஹைலைட்டாகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்த பிளேயர்ஸ். இப்போ ஸ்டெஃபியை பற்றி சொல்கிறேன்டா, ஸ்டெஃபி கிராஃபை பற்றி. விமென்ல இப்போ இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று இருக்குது பாரதி. விமென் பிளேயர்ஸ்ல யாரு கிரேட்டஸ்ட் பிளேயர் என்று சொல்லி இப்போ எல்லாரும் சொல்றாங்க ஷெரீனா வில்லியம்ஸ் கிரேட்டஸ்ட் பிளேயர் அப்படி என்று சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் சொல்றாங்க ஸ்டெஃபி தான் கிரேட்டஸ்ட் பிளேயர் என்று. யார் உண்மையிலேயே கிரேட்டஸ்ட் விமென் பிளேயர்? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் வரும். நாளைக்குல ஒரு ஆளை இப்போ கிளாசிஃபை பண்ணி இப்போ ஏண்டா ஸ்டெஃபி கிராஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பிளேயர். ஆல்ரவுண்ட்னு சொன்னால் டென்னிஸில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸ்ல இருந்து விளாடுறது, பேஸ் லைன், அதாவது எங்க கடைசி பேஸ் லைன்ல இருந்து விளாடுறது, அப்படியே நெட்டுக்கு வர்றது, அப்படி இப்போ கூட பிளே. இப்போ நடால்லாம் பார்த்தீங்கன்னா நடால் வந்து கம்ஃபர்டபுள் பின்னுக்கு இருந்து விளாடுறது, நெட்டு கிட்ட வந்து விளாடுறது, ஒலின்னு சொல்லுவாங்க, ஒலி ஸ்மாஷ், அதெல்லாம் இயலாது. ஆனால் அந்த நடால்லாம் நல்லமான அந்த அவ்வளோ ஃபேவரட் பிளேயர் இல்லை. ஆனால் இப்போ ஸ்டெஃபி கிராஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பிளேயர். சர்வ் பண்ணி நெட்டுக்கு வருவா, ஸ்லைஸ் பண்ணி நெட்டுக்கிட்ட வருவா, நெட்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணி விளாடுவா. அப்போ ஆல்ரவுண்ட் பிளேயர். ஈவன் செரீனா வில்லியம்ஸ் அப்படித்தான். ஆனால் ஸ்டெஃபி கிராஸ் வந்து கொஞ்சம் ஆல்ரவுண்ட் பிளேயர்ஸ். அதனால இப்போ கிளாஸிஃபை பண்ணி இவங்க தான் பெஸ்ட்ன்னு சொல்றதுக்கு இயலாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக், அவங்களோட தனிப்பட்ட தன்மை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதனால அதை அப்படி பார்க்கல ஒவ்வொருத்தரும் பெஸ்ட். நாங்க 90s பேசும்போது இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது வந்து கத்தி குத்துப்பட்டது மோனிகா செலஸ். ஆமா, மோனிகா செலஸுக்கு எப்படி இந்த சம்பவம் ஏன் நடந்தது பாரதி? ஏன் நடந்தது இது? சாரி, எனக்கு எந்த ஃபேவரட் பீட் சாம்பர்ஸ் மாதிரி எந்த அடுத்த ஃபேவரட் பிளேயர் மோனிகா செலஸ். சில போஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு ரூம்ல ஒட்டி வச்சிருப்பேன் நேரத்துல. எனக்கு அந்த இன்சிடென்ட் என்ன ரீசன் தெரியல, ஆனா தெரியும் நேரத்துல ஃபேமஸ் ஆன விஷயம் இது கத்தி குத்துப்பட்ட. எனக்கு அது ஸ்டெஃபி கிராஃப் அப்படி ஒரு இதுலதான் நடந்து நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான். பாரதி, இப்ப கரண்டா நாங்க பார்த்தோம்னு சொன்னா கரண்ட் பிளேயர்ஸ்ல மென்ஸ் பிளேயர்ஸ்ல ஆண்களை பார்த்தா நாங்க இந்த 3 பேரையுமே தவிர்க்க முடியாது. இந்த 3 பேருக்கும் உள்ள தனித்துவம் என்ன? யாரு இதுல பார்க்கும்போது உங்களை பொறுத்தவரையில கிரேட்டஸ்ட் பிளேயர் யாரு? ஏண்டா நம்பர்ஸ பார்த்தா நம்பர்ஸ் வந்து இப்ப 20 கிராண்ட் ஸ்லாம், ரோஜர் ஃபெடரர், நடால் வந்து 19, நோவாக் ஜோகோவிக் இப்போ வந்து 17. ஆனா நம்பர்ஸை மட்டும் பார்த்து கொண்டு ஒரு ஆள்கிட்ட கிரேட்னஸ் ஜட்ஜ் பண்ண முடியுமா? அருண், இப்போ வந்து அருண் ஜோகோவிச், ரஃபேல் நடால், அடுத்தது ரோஜர் ஃபெடரர், 3 பேரும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஐ மீன் ரோஜர் ஃபெடரர் இஸ் அ மாஸ்டர், யூனோ. அண்ட் அவர் வந்து என்ன சொல்றது, ரோஜர் ஃபெடரர் வந்து ஆல்ரவுண்ட் பிளேயர். நான் சொன்ன மாதிரி அவருக்கு என்னவும் செய்யலாம் டென்னிஸ்ல, ஆல்ரவுண்ட் பிளே. ஜோகோவிச் வந்து சிம்பிளா பார்ப்பேன்னா ஜோகோவிச் அண்ட் நடால் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பிளேயர்ஸ். தனித்துவம் பார்த்தீங்கன்னு சொன்னா நடால்ல பிடிச்சது எல்லாருக்கும் ஃபைட்டர். நடால் வந்து அவன் சொல்லுவாங்க அக்ரெசிவ் பேஸ் லைன். அவர் வந்து கூட வின் பண்றது பேஸ் லைன்ல இருந்தார். ஸ்கில்லோட ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா ரோஜர் ஃபெடரரோட ஸ்கில் வைஸ் ரோஜர் ஃபெடரர் இஸ் பெட்டர். ஸ்கில்ன்றது நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆனா நடால் வந்து ரியலி அ ஃபைட்டர். ஒரு நாள் கிவ் அப் பண்ண மாட்டான். அதான் இந்த பிரெஞ்சு ஓப்பன் கிளே கோர்ட்ல வந்து 5 மணித்தியாலம் 5.5 மணித்தியாலம் மேட்ச் ஆனதாலும் அந்த 5 மணித்தியாலம் ஸ்ட்ராங் ஆனண்டு ஃபைட் பண்ணி அது மேட்ச் முடிய மட்டும் ஃபைட்டிங் அது உண்டு. அதுல ஒரு பெஸ்ட் என்னைய பொறுத்தவரை. மென்டலி டஃப். ரோஜர் ஃபெடரர் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஃபுல் பிளேயர், வெரி ஸ்டைலிஷ், ஸ்கில்ஃபுல்.
எல்லா இடத்தையும். ஜோகோவிச்சும் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஏன்னா ஜோகோவிச் வந்து உண்மையாவே இப்போ ஒரு 10 இயர்ஸ் முதல் பார்த்தா ஜோகோவிச் அப்படி பெரிய ஒரு பிளேயர் இல்லை. ஒன்னு வந்து போறது, ஹி வில் பிகம் டாப் 10 அப்படின்ட்டு. ஆனா ஒரு டைம்ல ஹார்டா ஒர்க் பண்ணி ரோஜர் ஃபெடரர் நடாலுக்கு ஈக்குவலா வந்தார் வின் பண்றதுக்கு. நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு ஜோகோவிச். அதுல உண்மையாவே உண்மையா நிச்சயமா பாரதி, நீங்க கூறியது உண்மை. இப்ப பாரதி, இப்ப கொரோனா வந்ததுக்கு பிறகு இப்ப குறிப்பா பிரெஞ்சு ஓபன் நடக்கல. பிரெஞ்சு ஓபன் நடந்திருந்தா நடால் வந்து ஃபெடரரோட கிராண்ட் ஸ்லாம் ரெக்கார்ட ஈக்குவல் பண்ணியிருக்க சான்ஸ் இருந்திருக்கு தானே? பிரெஞ்சு ஓபன் வந்தா நடால், நான் சூரத்துல நடால் வின் பண்றது சான்ஸ் கூட. ஏண்டா என்ன கிங் ஆஃப் கிளே கோர்ட்னு சொல்றது நடால், கிங் ஆஃப் கிளே கோர்ட். டென்னிஸ் வந்து டிஃபரெண்ட் சர்ஃபஸ்ல விளையாடுவாங்க. கிளே கோர்ட், மண் தர, களிமண் தரை நான் சொல்றது. அடுத்தது கிராஸ் கோர்ட் விம்பிள்டன், ஹார்ட் கோர்ட் ஆஸ்திரேலியன் ஓப்பன் அண்ட் யூஎஸ் ஓப்பன். ஆனா கிங் ஆஃப் கிளே கோர்ட் வந்து நடால். அதனால நான் நினைக்கிறேன் நடால பீட் பண்ற அளவுக்கு இப்ப பிரெஞ்சு இந்த டைம்ல நான் ஒருத்தரும் இல்லை. அதனால நடால் தான். ஆனா அப்போ 2 ஃபைனல்ஸுக்கு டொமினிக் தீம் வந்திருந்தார் இல்லையா, இளம் வீரர். டொமினிக் தீம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ். லாஸ்ட் டைம் கூட நினைக்கிறேன் அவங்களோட ஃபைனல்ஸ் வந்து. அதனால நினைக்கிறேன் டொமினிக் தீம் ஒரு யங் பிளேயர், வெரி அகெயின் ஒரு டேலண்டட் பிளேயர். நினைக்கிறேன் என்னைய பொறுத்த மட்டும் பிரெஞ்சு ஓப்பன் வரக்குள்ள நினைக்கிறேன் நல்ல ஒரு மேட்ச் வந்திருக்கலாம். நடாலுக்கும் தீமுக்கும் அவங்க 2 பேருக்கும் கம்பேர் பண்ணி பார்ப்போம்னா நடால் அண்ட் ரோஜர் ஃபெடரர் பார்ப்போம். இப்ப நாங்க ஆண்களை பொறுத்தவரையில நடால், ஃபெடரர், ஜோகோவிக் நிறைய நாளா டொமினேட் பண்றாங்க. யாருமே எதிர்பார்க்கையில இந்த டொமினன்ஸ் வந்து ஒரு 10 வருஷத்தை தாண்டி போகும்னு யாருமே நினைக்கல. என்றா நான் சரியா எனக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, 2004 விம்பிள்டன்ல ஃபைனல்ல பீட் சாம்ப்ரஸுக்கு அடிச்சாரு ஃபைனல்ல ரோஜர் ஃபெடரர். அதுக்கு பிறகு பீட் சாம்ப்ரஸோட ஆட்டம் அப்படியே, அதுக்கு பிறகு ரோஜர் ஃபெடரரோட வளர்ச்சி தான் இருந்தது. அதுல இருந்து ஒரு சிறிய காலத்துல நடாலும் வந்துட்டார். இவங்க வந்து இப்ப வளமையா ஒரு பிளேயர் வந்து 30 வயதுல, அதாவது ஆண்ட்ரே அகாசி 99ல நினைக்கிறேன் பிரெஞ்சு ஓப்பன் வென்ற போது அவங்க கூறினாங்க த ஓல்டஸ்ட் பிளேயர் டு வின் பிரெஞ்சு ஓப்பன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 30 வயதுல ஒரு பிளேயர் வந்து வின் பண்றது என்றாலே அது ஒரு பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படும். ஏண்டா அவங்க அப்படி தாக்கு பிடிக்க மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு பார்த்தா கேம்ல ஒரு பக்கம் ஃபெடரருக்கு 38 வயது தாண்டிட்டு, நடாலுக்கு 34 நினைக்கிறேன், அது மாதிரி ஜோகோவிக்கு 32, இப்படி அவங்க 30s கடந்து நல்லா விளையாடுறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுல வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து டென்னிஸ்ல ஒரு 20 இயர்ஸ் பேக்குக்கும் நம்ம பாத்தீங்களா, இப்ப கூட வந்து பிசிக்கலா பிளேயர்ஸ் வந்து சரியான ஃபிட். அடுத்தது அவங்களோட நியூட்ரிஷன் வந்து சரியான சீரியஸா வந்து இப்ப எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லயும் வருது. அருண், எப்படி சாப்பிட்றது, எந்த அளவுக்கு அவங்களோட பாடியை வச்சுக்கொள்றது ஸ்ட்ராங்கா. இப்போ அடுத்து பிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுக்குற அவங்களோட இம்பார்ட்டன்ட் இது வந்து அருண் இப்ப கூட இதுல இன்னும் ஸ்போர்ட்ஸ் டென்னிஸ் வந்து பிசிக்கலா டஃப் ஆகுது டென்னிஸ். அப்ப அந்த டஃப் ஆகுக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸும் ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்போ ரோஜர் ஃபெடரர் பாத்தீங்களா, ரோஜர் ஃபெடரர் இந்த வயசுலயும் 38 39 இயர்ஸ்லயும் வந்து நிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து அருண் அவரோட பிசிக்கல் ஃபிட்னஸும், அதே நேரத்துல ரோஜர் ஃபெடரர் டெக்னிக். ஏன் நான் டெக்னிக் கேட்கறேன்னு சொன்னா, இப்ப இன்ஜரி வந்து விளையாடலாம் போனாக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ரோஜர் ஃபெடரர் பாத்தீங்கன்னா, ரோஜர் ஃபெடரர் வந்து அப்படி ஒரு இது இல்லை. ஏன்னா அவரோட டெக்னிக் வந்து என்ன சொல்றது, வெரி வெரி ஸ்மூத். அப்ப அது குட் டெக்னிக் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ், இது ரெண்டும் வந்து ரோஜர் ஃபெடரர் உள்ள காலத்துக்கு போறதுக்கு வைக்குது. ஈவன் நடால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முழங்கால் இன்ஜரி அப்படி நடாலுக்கு வந்திருந்தாலும், ஆனா நடால் வந்து கூட ஒர்க் பண்ணி பிசிக்கலா நடால் ஃபிட். இப்ப நடால் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஃபிட் பிசிக்கலா, ஒரு 5% விளையாடக்கூடிய ஒரு ஃபிட்னஸ் வந்து இந்த டைம்லையும்
ஏன்னா டென்னிஸ் உங்களுக்கு தெரியும், டென்னிஸ் வந்து எனக்கு விளையாட இல்லாது, செகண்ட் செட் வந்து ரொஜர் ஃபெடரர் விளையாட வேறு இல்லை, இவர் விளையாட வேறு, டீம் ஸ்போர்ட் இல்லை. நீங்க இறங்குனா நீங்க மட்டும்தான் விளையாடணும். 5 மணி நேரமா 6 மணி நேரம் நீங்க மட்டும்தான் விளையாடணும். அப்ப அதான் டென்னிஸ் வந்து டஃபஸ்ட் ஸ்போர்ட் கம்பேர் பண்ணக்குள்ள மற்ற பட் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட், ஆனால் டஃபஸ்ட் ஸ்போர்ட். அதான் வந்து இப்ப நீங்க பாத்தீங்களா வேர்ல்ட்ல கூட த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு கொடுக்குற அவார்ட் வந்து மற்ற பிளேயர்ஸ் வின் பண்ணியிருந்தாலும் கூட, லயனல் மெஸ்ஸி அப்படி ஃபுட்பால் பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் வின் பண்ணியிருந்தாலும் கூட கூட வின் பண்ற வந்து டென்னிஸ் பிளேயர்ஸ். என்ன ரீசன் சொன்னா எல்லாரும் கன்சிடர் பண்ண டென்னிஸ் இஸ் அ டஃபஸ்ட் ஸ்போர்ட். அது மென்டலியா இருக்கலாம் அல்லது பிசிக்கலியா இருக்கலாம். அதனால நான் நினைக்கிறேன் இவங்க அப்படி கூட நாள் இருந்து விளையாடுறதுக்கு காரணம் வந்து அந்த பிசிக்கல் ஃபிட்னஸும் நியூட்ரிஷனும் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிச்சயமா பாரதி, இப்ப நாங்க பாக்குற போது இப்ப யங் பிளேயர்ஸ் நீங்க டொமினிக் தீமை குறிப்பிட்டீங்க. அவரை தவிர இப்ப இந்த இந்த நடால், பெடரர், ஜோகோவிக்கோட ஈரா வந்து நீடிச்சு கொண்டே போனாலும் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துலயாவது அது முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வந்தா அந்த பேட்டனை தாங்கி கொண்டு போறதுக்கு அல்லது அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்கிற இப்ப இருக்கிற தரமான குவாலிட்டியான பிளேயர்ஸ் யார்? டொமினிக் தீமை சொல்லலாம், அடுத்தது அலெக்சாண்டர் ஜெரவ சொல்லலாம். அவங்க இந்த 2 பேரும் ஒன் ஆஃப் த மோஸ்ட். டேனியல், அடுத்தது ஸ்டெஃபனோஸ், இவங்கெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் ஸ்பெஷலா டொமினிக் தீவும் அலெக்சாண்டர் ஜெரவும் வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு நெக்ஸ்ட் இன் லைன் சொல்லலாம் விளையாடக்குள்ள பாத்தீங்கன்னா. இது ஸ்வெரவ், அலெக்சாண்டர் ஸ்வெரவ், டொமினிக் தீம், இது டொமினிக் தீம். ஓகே, அப்படி பார்க்கும்போது பெண்கள் பார்த்தா எந்த வீராங்கனைகளை நீங்க ப்ரொமிசிங்கா சொல்றீங்க? இப்ப ஷெரீனா வில்லியம்ஸ் வந்து அவங்களோட காலமும் வெகு தொலைவுல இல்லை, ஏண்டா இப்ப அவங்க ஒரு பிள்ளைக்கு தாயாகிட்டாங்க. அப்படி பாக்குற போது பெண்களை பொறுத்தவரையில யாரு அடுத்த கட்டத்துல இருக்கிறாங்க? See, the number one இப்ப ஆஷ்லி பாட்டி, ஆஸ்திரேலியன் பிளேயர், யங் பிளேயர், ப்ராமிசிங் பிளேயர். அண்ட் நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர் கூட. ஆஸ்திரேலியன் நேஷனல் டீம்ல இருந்தது அல்லது இருக்க போற அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர் கூட ஆஷ்லி பாட்டி. டென்னிஸ் அவர் இருக்கிறா. அடுத்தது ஒசாகா. இவங்க வந்து நான் நெக்ஸ்ட் லைன். ஏற்கனவே வந்து ஆஷ்லி பாட்டி ப்ரூவ் பண்ணிட்டா தான் அவட வின்னிங்கை வச்சு. அடுத்தது ஷீஸ் நம்பர் 1 இந்த வேர்ல்டு இப்பத்திய ரேங்க்ல. ஒசாக்கா கூட நான் நம்பர் டாப் 3 டாப் 4 இருந்தால். வெரி யங் பிளேயர்ஸ். சம் என்ன சொல்ல குரேஷியன் பிளேயர்ஸ். இவங்கெல்லாம் வந்து அருண் நெக்ஸ்ட் இன் லைன்ல இருக்கிற நல்ல பிளேயர்ஸ். செர்னா வில்லியம்ஸ் எல்லாம் தாண்டி வரக்கூடிய ஆட்கள் இனி அடுத்த வார ஒரு ஜெனரேஷனுக்கு. பாரதி, இந்த ஆஷ்லி பேட்டி வந்து நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு இவங்களை பத்தி. இவங்களுக்கு இளமை காலத்துல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வீராங்கனை இல்லையா? ஆஷ்லி பாட்டி வந்து இப்ப நம்பர் 1 வேர்ல்ட்ல. நான் இயர் 2010ல நான் ஒரு 6 இயர்ஸ் வந்து ஆசியாவின் ஏசியால இருக்கிற 14 வயசு 16 வயசுக்கு உட்பட்ட ஏசியால இருக்கிற டாப் 8, அதாவது ஏசியா எல்லா கண்ட்ரியையும் சேர்த்து அதுல இருக்கிற முதல் 8 வீரர்கள் வீராங்கனையோட நான் வந்து 6 வருஷம் தொடர்ந்து யூரோப்புக்கு போனேன் 6 கிலோமீட்டர் டூர்னமெண்ட் விளையாடுறதுக்கு. அந்நேரத்துல ஆஷ்லி பாட்டி வந்து ஆஸ்திரேலியன் டீமோட வந்திருந்தாங்க. அப்ப எங்களோட டீமோட தான் ஆஷ்லி பாட்டி கூட நின்று எங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி ஆஷ்லி பாட்டி வந்து கூட செஞ்சது. அந்நேரத்துல நல்ல ஒரு கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர் இல்ல ஆஷ்லி பாட்டி. வேற பிளேயர்ஸ் தான் வின் பண்ணாங்க ஆஸ்திரேலியால அந்த டூர்னமெண்ட். ஆஷ்லி பாட்டி ஒரு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் தோத்து. அப்படிதான் டென்னிஸ் வந்து நீங்க ஜூனியர்ஸ்ல வின் பண்ணா பிறகு வின் பண்ணுவீங்கன்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. சில நேரம் நீங்க அண்டர் 10 12 வின் பண்ணலாம், பிறகு நீங்க நோவியா. ஈவன் ஸ்ரீலங்கன் நம்பர் 1 பிளேயர் ஹர்ஷன குடமான வந்து அண்டர் 12 14 எல்லாம் ஹி வாஸ் டாப் 5 தான், டாப் 5 அப்படித்தான், நம்பர் 1 2 இல்லை. ஆனா இப்ப லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா ஹி இஸ் டாமினேட்டிங். அவர் தான் நம்பர் 1 ஸ்ரீலங்கால. அப்படியேண்டா பாரதி, இப்ப ஸ்ரீலங்காவில டொமினேட் பண்ணினாலும் இன்டர்நேஷனல் லெவல் பார்க்கும்போது அதோட தரம் வித்தியாசப்படுதா? எஸ் எஸ். இப்போ இன்டர்நேஷனல் ரேங்கிங் போக்குள்ள அருண் இப்போ ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து வேர்ல்டில் இப்போ ஹர்ஷன குடமான ஸ்ரீலங்கன் நம்பர் 1 வந்து
அவர் ஹையஸ்ட் வந்து 820 அப்படித்தான் ஹையஸ்ட் வந்து. இப்ப ஒரு 150-200க்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா, நீங்க மென்ஸா இருந்தா ஒரு 150க்குள்ள வந்தீங்கன்னா நினைக்கிறேன் உங்களோட லைஃப் இஸ் ஆல்மோஸ்ட் செட்டில். ஏன்னா தெரியும் இப்ப இப்ப டென்னிஸ் வந்து எத்தனை பேர் தெரியுமோ தெரியல, நான் நினைக்கிறேன் விம்பிள்டன் வின் பண்ணா 58 கோடி வின் பண்ற ஆளுக்கு பிரைஸ் மணி. விம்பிள்டன் டூர்னமெண்ட் வின் பண்ற ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட 58 கோடி லாஸ்ட் டைம். அப்போ ஒரு டூர்னமெண்ட் வின் பண்ண 58 கோடி என்றா அவன் ஒரு 5-6 வருஷம் நின்று வின் பண்ணானா, அதாவது வின் பண்ணா 128 பேர் விளையாடுவாங்க. 128 பேர்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போய் தோக்குறாள் வந்து, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போய் தோத்தாலுமே கிட்டத்தட்ட $30,000 என்றா இப்ப பெருந்தொகை பணம். $1000 கிட்டத்தட்ட $1000 ஒரு உடனே வருகுது இல்ல தலையில. நீங்க சொன்ன மாதிரி 6 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 60 லட்சம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தோக்குற ஆளுக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போய் தோக்குற ஆளுக்கு 60 லட்சம் அந்த டூர்னமெண்ட் என்டர் பண்ணாலே. அப்ப வின் பண்ற ஆளுக்கு 58 கோடி என்றா அப்ப நீங்க அப்ப ஒரு 150க்குள்ள வந்தா உங்களோட லைஃப் ஆல்மோஸ்ட் யூ ஆர் செட்டில். நீங்க டூர்னமெண்ட் விளையாடி வர பிரைஸ் மணில. ஆனா இப்ப இலங்கையில இருக்காக்கட ரேங்கிங் எந்த அளவுல இருக்கு? இப்ப வேர்ல்ட் ரேங்கிங்ல இருந்து இலங்கையோட ஆக்கள் என்ன ரேங்கிங்ல இருக்காங்க? பிட்வீன் 800 to 1000 தான், ஒரு 1-2 பேர் தான் அருண். ஏன்னா வெரி ஹைலி கம்படிட்டிவ். அதாவது டென்னிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்போர்ட், ஹைலி கம்படிட்டிவ். நீங்க இப்ப டாப் 200-300க்கு வரனா நிறைய டூர்னமெண்ட்ஸ் விளையாடணும், ஓவர்சீஸ் டூர்னமெண்ட், ஃபாரின் டூர்னமெண்ட்ஸ் தானே விளையாடணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு அருண். அதாவது நான் நீங்க கேட்ட கேள்வி அதோட அப்படி இல்லாட்டியும் நான் அதை லிங்க் பண்ணி சொல்றேன். அந்த இதை அந்த லெவலுக்கு வாரத்துக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு டாப் 200-300 வரணும்னு சொன்ன அவங்க இதுல. ஆனா அந்த வழி வந்து லேசான வழி இல்லை. அந்த வழிக்கால போய் நீங்க அச்சீவ் பண்ணா அதால கிடைக்கிறது வந்து கூட. உங்களோட இப்ப பாத்தீங்கன்னா ரோஜர் ஃபெடரருக்கு வந்து ரோலெக்ஸ் ஸ்பான்சர்ஷிப், மெர்சிடிஸ் பென்ஸ், எல்லாம் பிக் நைக்கி அதெல்லாம் காசு, அவங்களுக்கு மணி யூனோ $1 million கான்ட்ராக்ட் ஒரு இயருக்கு. அப்படி வில்சன் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க ஏர்ன் பண்றது ஒரு இயருக்கு எப்படியும் ஒரு 200-300 கோடி சிம்பிள். டாப் பிளேயர்ஸ் சிம்பிளா. ஆனா அதுக்கு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணது சின்ன காலத்துல இருந்து கூட. ஏன்னா பார்ட்டிக்கு போயிருக்க மாட்டாங்க, டைம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட அந்த லெவலுக்கு போறேன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கணும். அப்படி பாரு. அப்ப ஸ்ரீலங்கால ட்ரை பண்றாங்க, இல்லன்னு இல்ல, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா பாரதி இப்படியும் ஒன்று இருக்கு தானே, அதாவது ட்ரை என்றதை விட அந்த கூறுறாங்க சில நேரத்துல இந்த ஜீன்ஸ்லயும் இருக்குது அப்படின்ற ஒரு கதையோண்டு இருக்கு. ஏன்னா இப்ப ஏசியாவை சேர்ந்த ஃபுட்பாலர்ஸை பார்த்தா அவங்களால இந்த ஒரு கிளப் லெவல்ல கூட யூரோப்ல கம்பெட்டிட்டிவ் பண்ண முடியாது, என்டர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அது மாதிரி இங்க இருக்கிற பிளேயர்ஸ் வந்து சில இப்ப குறிப்பா ஜப்பான் மாதிரியான நாடுகள்ல எல்லாம் வந்துட்டாங்க அந்த லெவலுக்கு. ஆனா இங்க இருக்கிற ஆட்களுக்கு இருக்கிற அந்த ஃபிட்னஸ் லெவல் போதாமையும் இன்டர்நேஷனல் ரீதியில அவங்களால நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடியாம இருக்கிறது காரணமா? அதாவது ஒன்று நடக்க மட்டும்தான் அருண் ஆக்கள் சொல்லுவாங்க கஷ்டம் பண்ணு. அது நடந்த பிறகு ஆக்கள் சுசந்திகா ஜாசிங்க சில்வர் மெடலிஸ்ட், ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் மெடல், அதுக்கப்புறம் சில்வர் மெடலிஸ்ட். அவருக்கு ஸ்ரீலங்கன் ஜீன்ஸ் தான். ஆக்கள் சொல்லிருப்பாங்க ஒரு நாளுமே ஸ்ரீலங்கால ஒருத்தர் மெடல் வின் பண்ணலாண்டு. பட் ஷீ மேட் இட். அப்ப சுசந்திகாவால ஸ்ரீலங்கன் பிளேயரால ஏழுமெண்டா வை நாட்? ஏன் மத்தாக்கள் இல்லாது? ஏழும் இல்லன்னு இல்லை. ஆனா அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ், அதுக்குரிய உற்சாகமும் அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸும் வந்து அந்த சங்கங்களா இருக்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியா இருக்கலாம். இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். பாரதியினுடைய இணையதளத்திலே அவருடைய கனெக்ஷன் சிறிய ஸ்லோவாக இருக்கிற காரணத்தினால நாங்க தொடர்ந்தும் அவரை இணைத்து கொள்ள வரையிலே நாங்க பேசுவோம். நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா இந்த வேளையில கேள்விகளை நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஏற்கனவே இங்க நாங்க காட்டுறோம்.
இப்படி அவங்க பார்த்து கொண்டிருக்கார்கள், அவங்க நாங்க பார்க்கிறோம் என்று அனுப்பி இருக்கிறாங்க. பார்க்குற ஆக்கள் கூட உங்களுக்கண்டு கேள்வி இருக்கு. நீங்களும் டென்னிஸோட ஃபேன்ஸா இருப்பீங்க. அந்த கேள்விகளை நீங்க கேட்டுக்கொள்ள முடியும். அப்ப அவங்க நீங்க நேர்ல கேட்கறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு தேவை என்று சொன்னா, அந்த லிங்க கூட நாங்க அனுப்புவோம். நீங்க கூட எங்களோட இணைந்து அந்த கேள்விகளை கேட்கலாம். நாங்க பார்ப்போம் பாரதியை தொடர்ந்து இணைத்துக் கொள்ள முடியுமாண்டு. இந்த வேளையில உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நாங்க குளோப் தமிழின் ஊடாக அரசியல் விடயங்கள், நடப்பு விவகாரம், சினிமா, விளையாட்டு இப்படி பல வகையான நம்முடைய மக்களின் வாழ்விலே பெரும்பாலான நேரத்தை செலவழிக்கிற விடயங்களை எல்லாம் நாங்க அந்த விஷயங்களை உடனுக்குடன் கொண்டு வருவதற்கு முற்பட்டு கொண்டிருக்கிறோம். வளமையாக அரசியல்கள் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருப்பதால் மக்கள் விளையாட்டு தொடர்பாகவும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த காலத்திலே, இந்த கொரோனா நேரத்திலே தான் பலருக்கு தெரிந்திருக்கும் வீட்டிலே இருந்து எப்படி பாரதி இணைந்து விட்டார். பாரதி, நீங்கள் பரம்பரையில கூறிக்கொண்டிருந்தேன் எல்லாரிடமும் இந்த இன்டர்நெட் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப நான் கூறினேன் இந்த கொரோனா காலத்துல தான் பாரதி நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸ்போர்ட்ஸோட முக்கியத்துவம் எப்படி என்று. அதுவும் ஒரு இன்டோர் ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கிறது எவ்வளவு முக்கியம்ன்றது ஆக்களுக்கு விளங்கி இருக்குமே. அந்த டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்றேன்னு தெரியாம எப்படி போகுது இல்லை, படம் பார்த்து கூட களைத்து போனாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ன்றது எவ்வளவு முக்கியம்ன்றதை நாங்க உண்மையிலேயே இந்த நேரத்துல உணர்த்தணும். பாரதி, இலங்கையை பொறுத்தவரையில டென்னிஸினுடைய தரம் இப்போது எப்படி இருக்கிறது, எந்த அளவுல இருக்குது டென்னிஸ்? நல்ல ஒரு கொஸ்டின் அருண். நான் இதுக்கு ஒரு நான் விடைய எப்படி ஸ்டார்ட் பண்ணேன். கேக்குது அருண்? கேட்கிறது? அது கேக்குது. ஓகே அருண், நினைக்கிறேன் இப்ப ஸ்போர்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு முதல் எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன், அதாவது இப்ப இருக்கிற, நான் ஃபர்ஸ்டா பிள்ளைகளை பத்தி கேட்கிறேன். ஸ்கூல்ல போய் ஸ்கூல் பிள்ளைகள், யங் சில்ட்ரன், இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் பிள்ளைகளை ஸ்போர்ட்ஸுக்கு விடணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் முதலையும் விட இப்ப கூட. ஓகே, அது நல்ல ஒரு விஷயம் வரும். எந்த ஒரு பேரண்ட்ஸும் பிள்ளைகளை டென்னிஸுக்கோ அல்ல எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் போறக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும். எந்த மகன் வின் பண்ணா, உலகத்துல ஃபேமஸா வந்தா. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ எந்த மகன் டென்னிஸ் விளாட்னா ரோஜர் ஃபெடரரை பார்க்கல, எந்த மகன் ஒரு நாள் ரோஜர் ஃபெடரர் வந்த அப்படி இருக்கும். அல்ல ஃபுட்பாலை பார்த்தா லியோனல் மெஸ்ஸி மாதிரி வந்த அப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு ட்ரீம் வரும். அது பிள்ளை இல்லை, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு ட்ரீம் இருக்கு. ஆனா அந்த ட்ரீமுக்கு போறன்றது நாட் ஈஸி. நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஹார்ட் பாத். ஆனா அதை அச்சீவ் பண்ணலாட்டி நான் ஸ்போர்ட்ஸ் விளையாடுனது வீண் என்ற ஒரு இதே இல்லை. ஏனென்றா ஸ்போர்ட்ஸ் அந்த கோப்பை எடுத்து அந்த சாம்பியன் ஆகிற மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் இல்ல அருண். அதான் பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஸ்போர்ட்ஸுக்குள்ளால பிள்ளைகள் பெனிஃபிட் பண்றது கூட இருக்கு அருண். அது எந்த ஸ்போர்ட்ஸாகவும் இருக்கலாம். நான் டென்னிஸை பத்தி கதைக்கலாம், ஆனா எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலுமே சேம். இப்ப டென்னிஸ் எடுத்தீங்கன்னா டென்னிஸ் நான் சொன்னது மாதிரி டென்னிஸ் இப்ப நீங்க சாம்பியனா உலகத்துல ரோஜர் ஃபெடரர், நடால் மாதிரி அப்படி வரலாட்டியும் நீங்க டென்னிஸ் விளையாடக்குள்ள நீங்க லேர்ன் பண்றது உங்க லைஃப்ல ஹெல்ப் பண்ண போகுது. எப்படி நம்ம வெற்றிய தோல்வியை ஏற்றுக்கொள்ளலாம், எப்படி மத்தாக்கள் வின் பண்ண அப்ரிஷியேட் பண்ணலாம், ஒரு டிசிப்ளின் லைஃப். இந்த டைமுக்கு நான் சாப்பிடணும், இந்த டைமுக்கு நான் பிராக்டிஸ் போகணும், இந்த டைமுக்கு நான் படிக்கணும். அது உங்களோட லைஃப் லாங், உங்களோட லைஃப் ஃபுல்லா அந்த டிசிப்ளின் ஹெல்ப் பண்ண போகுது. அது மட்டும் இல்ல, யங் சில்ட்ரன் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் பண்ணப்பட்டா ட்ரக்ஸுக்கோ ஆல்கஹாலுக்கோ ஸ்மோக்கிங்கோ அடிமையாகிறது ரொம்பவே குறைவு. இது ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் பண்றது. அதனால நான் நினைக்கிறேன் பேரண்ட்ஸுக்கு எந்த ஒரு ரிக்வெஸ்ட் வின் பண்ற மட்டுமே. எஸ், வின் பண்ணா பேட்டிக் நம்ம எங்க இருந்தாலும், நான் பேட்டிக் வருது, ஸ்ரீலங்கால வின் பண்றதோ அல்லது போய் வின் பண்ணா எங்களுக்கு ஹாப்பி நோ. ஆனா வின் பண்ணலன்னு சொன்னா ஐயோ நான் ஸ்போர்ட்ஸுக்கு போட அநியாயம் ஆயிட்டு, என்னத்துக்கு ஸ்போர்ட்ஸ், அப்படி இல்லை. டிஃப்ரெண்ட் நிறைய இதுல. இப்ப எங்க அப்பா என்ன ஸ்போர்ட்ஸுக்கு போட்டாலுமே நான் ஸ்போர்ட்ஸுக்கு போனது. ஆனா இப்ப எந்த லைஃப் எந்த ப்ரொஃபஷன் ஸ்போர்ட்ஸ் தான். நான் டென்னிஸ் விளையாடினபடியா தான் நான் இப்படி ஒரு லைஃப்ல இருக்கிறேன். இப்ப நிறைய கோச்சஸ் ஒவ்வொரு விதத்துல ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். இதுல உங்களோட பர்சனாலிட்டி ஹெல்ப் பண்ணும், நான் சொன்ன மாதிரி டிசிப்ளினுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால அடுத்தது ஹெல்த் பெனிஃபிட். நீங்க சொன்ன மாதிரி இப்ப கொரோனா நேரம் வீட்டுக்குள்ள இருந்தாக்களுக்கு ஒரு பயம் என்ன, நான் இப்போ எக்ஸசைஸ் இல்ல வீட்டுல இருந்து சாப்பிடுறேன், என்ன வருத்தம் வரப்போது. இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு ஃபேட்டி லிவர், எனக்கு கொலஸ்ட்ரால், எனக்கு சுகர்ன்னு சொன்னா டாக்டர் சொல்லுவாங்க the best medicine is exercise.
டாக்டர் சொல்றது பெஸ்ட் மெடிசன் இஸ் எக்ஸசைஸ். அப்ப எக்ஸசைஸ்ன்றது யூ கேன் கோ டு ஜிம் அல்லது ஸ்போர்ட்ஸ், எந்த ஸ்போர்ட்ஸும். அதனால பெரியாக்களா இருந்தாலும் சரி, சின்னாக்களா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நம்ம ஈடுபடுத்திக் கொள்றது எங்களுக்கு நல்லம். ஏன்னா எங்களை ஹெல்த்தியா வச்சுக்கொள்றதுக்கும் கொஞ்சம் டிசிப்ளினா வச்சுக்கொள்றதுக்கும் அது வெரி குட். அப்ப கொஞ்சம் டைம் நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல, பேட்மிண்டனோ, டென்னிஸோ, ஃபுட்பாலோ, எது உங்களுக்கு விருப்பமோ கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி போய் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்யறது நம்மளுக்கு ஆல்வேஸ் பெனிஃபிட். அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லாரும். பாரதி, இந்த வேளையில பேஸ்புக்ல கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு மிஸ்டர் கணேஷ் தெய்வநாயகம் அவர்கள். உங்களுக்கு தெரியும், பிடிவி தெய்வநாயகம் பிள்ளை அவர்களுடைய பேரன் கேட்டிருக்கிறார். அருண், இஸ் இட் டூ லேட் டு ஸ்டார்ட் பிளேயிங் டென்னிஸ் ஆஃப்டர் 50 ஃபார் ஃபிட்னஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட் கேட்டிருக்கின்றார். இதுக்கு உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறேன். இப்படி உங்களுக்கு, அதாவது பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டால் உங்களுடைய கேள்விகளை இப்படி காண்பித்து நாங்கள் அந்த கேள்விக்கான பதிலை பெற்று தருவோம். இந்த கேள்விக்கு பதிலை கூறுங்க பாரதி. ஓகே, ஹாய் கணேஷ், நல்ல ஒரு கேள்வி. கணேஷ், உங்களுக்கு தெரியுமோ தெரியல, நான் சொல்றேன், டென்னிஸ் இஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபார் லைஃப். ஓல்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர் இன் த வேர்ல்ட் 102 வயசு, ஒரு லேடி. த ஓல்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர் இஸ் 102 வயசு, ஒரு லேடி, ஒரு வயசு போன ஒரு அம்மா. அதனால டென்னிஸ் விளையாடுறதுக்கு அது 50 வயசோ அல்லது 60 வயசோ நோ ப்ராப்ளம். நீங்க அந்த ஸ்போர்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்க என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடலாம், சிங்கிள்ஸ், டபுள்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் கூட விளையாடுறாங்க ஒரு ஃபன்னுக்கு, மூணு பேர் ஒரு பக்கத்துல இருந்து. ஒரு ஃபன்னுக்கு நம்ம சேர்க்கல, தேர் இஸ் நோ ரூல்ஸ், எங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாடிக்கொள்ளலாம். அதனால எந்த ஒரு விதமான ஒரு லேட்டும் இல்ல அருண், சாரி கணேஷ். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கட்டாயமா. அது ஃபிட்னஸை ஹெல்ப் பண்ணும், ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு, ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும், நியூ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். அதனால நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியல, நீங்க கலாம்புலியோ அல்ல எங்க இருந்தாலும் கட்டாயம் ஒரு டென்னிஸ் கிளப் அநேகமா இருக்கும், டென்னிஸ் கோர்ட் இருக்கும், அக்சஸை பாருங்க, போய் விளையாடுங்க, கோச்சஸை மீட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடுங்க. கட்டாயம் கோச்சிங் எடுத்தா செய்யணும் இல்லை. இப்ப நியூ வேற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு கணேஷ். இப்ப முதலே மாதிரி ஒரே விதமான டென்னிஸ் பால் இல்ல, கொஞ்சம் சாஃப்டான டென்னிஸ் பால் இருக்கு புதாக்களுக்கு பழகிறதுக்கு. அதுல விளையாண்டிங்கன்னு சொன்னா போல் அங்கங்க கூட போகாது, அப்படி இருக்கு. கண்டெக்ட் பண்ணலாம் நீங்க கட்டாயம். அதனால இந்த ஏஜ் வந்து என்னைய பொறுத்தமல்ல ஒரு பேரியரே இல்லை. நம்ம சொல்ற தலைவர் ஒரு படத்துல சொன்ன மாதிரி ஏஜ் இஸ் a number. அதனால நம்பர்ஸ் டசன்ட் மேட்டர், யூ கேன் ஸ்டார்ட் பிளே. நிச்சயமாக அவருடைய மிஸ்டர் கணேஷுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புறேன். இப்படி உங்களுக்கும் கேள்விகள் இருந்தா நீங்க நிச்சயமாக இந்த வேளையில நீங்க பாரதியிட்ட கேட்க முடியும். இது இவரை விட பெஸ்டான ஆள் கிடைக்க முடியாது. உங்களுக்கு கேட்கறதுக்கு உங்களோட கேள்விகளை நீங்க இந்த நம்பருக்கு கேட்கலாம். பாரதியுடைய நம்பர் இதுதான். பாரதி, இதுக்கு பிறகு உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் குறைவும் போல கிடக்குது. உங்களோட நம்பரை நான் பகிரங்கமா போட்டுட்டேன். சரியா உங்களோட நம்பர் பாரதி? ரைட் சரி அருண், நோ ப்ராப்ளம். ஓகே, அப்ப இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க நிச்சயமா டென்னிஸ் விளையாட முடியும். இத்தனை வயதென்றும் பாரதி கூறிட்டார். 100 வயதுக்கு மேற்பட்டவர் கூட டென்னிஸ் விளையாடி கொண்டிருக்காங்க. பாரதி, இந்த வேளையில இப்ப டென்னிஸ் என்றா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இதுதான் பயம் உண்டு பேரண்ட்ஸுக்கு. அது பணக்காரர்களுடைய விளையாட்டு, காசு நிறைய வேணும், காசு போகும், அப்படித்தான் நினைக்கிறாங்க. அது உண்மையா பாரதி? வெரி குட் கொஸ்டின். டென்னிஸ் வந்து ரிச் மேன் ஸ்போர்ட்ஸ். அதாவது காசு இருந்தா தான் டென்னிஸ் விளையாடலாம்னு ஒரு கதை இருக்கு. அது பொய் இல்லை அருண். ஆனா அதுக்குள்ள ஒரு இதொன்று இருக்குது. என்னன்னு சொன்னா விஷயம் வந்து அருண், இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஹை லெவலுக்கு, இன்டர்நேஷனல் லெவலுக்கு நீங்க போய் விளையாடணும்னு விளக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு பிளேயரா இன்டர்நேஷனல் லெவலுக்கு அதுக்குரிய ப்ராசஸ் வந்து காசு தேவைப்படும். டூர்னமெண்ட்டுக்கு டிராவல் பண்ணி போய் விளையாடுறது, அதுக்குரிய கோச்சிங். அப்ப நீங்க இன்டர்நேஷனல் லெவலை நோக்கி நீங்க போக விரும்புனீங்கன்னு சொன்னா கட்டாயமா அதுக்குரிய ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கட்டாயம் எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் வரும். இப்ப நீங்க கிரிக்கெட்டோ என்ன எடுத்தாலும் நீங்க ஸ்ரீலங்கன் டீமுக்கு விளையாட போகணும்னு சொன்னா அதுக்குரிய ஒரு செலவு இருக்கும். பிராக்டிஸா இருக்கலாம், நீங்க வந்து டிராவல் பண்றா இருக்கலாம், அதுக்குரிய நியூட்ரிஷனா இருக்கலாம், நிறைய இருக்குது. ஆனா நீங்க டென்னிஸை இப்ப கணேஷ் கேட்ட மாதிரி நான் ஒரு சோஷியல் இதுக்கும் ஒரு ஃபிட்னஸுக்கும் விளையாட போறீங்கன்னு சொன்னா அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சரே இல்லை. ஒரு கிளப்புக்கு போயாச்சு, மந்த்லி அவங்களோட மெம்பர்ஷிப் ஃபீஸ் இருக்கும், அங்க போய் விளையாடலாம், ஒரு கோட்டை ரெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம். அப்ப அதனால நீங்க நார்மலா டென்னிஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட போறீங்கன்னா ஓகே. இப்ப பிள்ளைகள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் டென்னிஸை பத்தி பெனிஃபிட் சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் நிறைய பேர் எக்ஸாம்பிளா சொல்லலாம்.
நிஷாங்கன் நடராஜான்னு சொல்லி நிகம்புல ஒரு போய் விஜயரத்னம் சென்ட்ரல் காலேஜ்ல படிச்சது, ஒரு தமிழ் ஸ்கூல்ல. அவங்களோட அம்மா டீச்சர், அப்பா வந்து ஒரு நார்மல் வேலை. அவங்களோட மொத்தமான ஒரு இன்கம்மே ஒரு 50,000 இருக்கும், அவனோட டோட்டல் இன்கம்மே. அந்த போய் வந்து இப்ப அமெரிக்கால ஒரு ஸ்கூல், ஒரு யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் டிகிரி செய்றார். அவர் அங்க போனதுக்கு மெயின் ரீசன் டென்னிஸ் ஸ்காலர்ஷிப். இது வந்து எத்தனை பேரண்ட்ஸுக்கு தெரியுமான்னு தெரியல. டென்னிஸ் தான் கூட ஸ்காலர்ஷிப்பை யூஎஸ்க்கும் யூகேக்கும் கொடுக்குற ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து டென்னிஸ். இப்ப இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள் எடுத்தீங்கன்னு சொன்னா அநேகமான பேர் டென்னிஸ் விளையாடுறதுக்கு ஒரு ரீசன் வந்து ஸ்காலர்ஷிப்புக்காக வேண்டி. ஏன்னா நீங்க நல்லா விளையாடி அது கட்டாய முறையில் இப்ப ஸ்ரீலங்கன்ல வின் பண்ணி அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு 80% ஸ்காலர்ஷிப், 75% ஸ்காலர்ஷிப். அப்படி நீங்க யூஎஸ்க்கு யூகேக்கு போய் ஒரு டிகிரி செய்யலாம். இப்ப நான் சொன்ன நிஷாங்கன் வந்து இப்ப யூஎஸ்ல இருக்கிறதுக்கு காரணம் டென்னிஸ். அத மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அருண், நிறைய பேர் சொல்லலாம். அதனால வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்போர்ட்ஸ் சொல்றது ஆக்கள், நீங்க ஒரு அதாவது இன்டர்நேஷனல் லெவல நோக்கி விளையாட போறீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு செலவு கட்டாயம் இருக்கு, அவ்வளவுதான். பார்த்து கொண்டிருக்கிறவர் தெரிஞ்சிருக்கு டென்னிஸ்ல இருக்கிற வாய்ப்புகள் என்னன்னு. டென்னிஸ் விளையாடுறதால பாரதி ஒருவருக்கு தனிப்பட்ட ரீதியில அவருக்கு கிடைக்கக்கூடிய பல விளையாட்டுகள் இருக்கு. ஆனா டென்னிஸ் விளையாடுறதால அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னது? அதாவது நான் சொல்றேன், பைனான்சியல் சைட்டை விட்டுட்டு ஒரு தனி மனித ஆளுமையோடு தொடர்புபட்ட நன்மைகள் என்னது? நான் ஏற்கனவே சொன்னது போல அருண், டென்னிஸ் வந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். இப்ப பர்சனாலிட்டி, ஒரு தனிப்பட்ட ஆளுமைக்கு அது என்ன ஹெல்ப் பண்ணுதுண்டா, ஒரு முடிவெடுக்கிறதுக்கு டீச் பண்ணும். அதாவது இப்ப ஒரு டென்னிஸ் கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாடக்குள்ள அது ஃபன்னா மேட்ச் விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸோட, அல்லது ஒரு டூர்னமெண்டா இருக்கலாம். அந்த நேரத்துல டிசிஷன் எங்க போல் அடிக்கிறது, என்ன செய்யறது டிசிஷன் எடுக்கிறேன் நான் தான். அந்த பாயிண்ட் தோத்தன்னு சொன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகணும் பாசிட்டிவா. என்ன மத்தால் வின் பண்ண அவரை அப்ரிஷியேட் பண்ணணும். அடுத்து இந்த லைஃப்ல இருக்கிற டிசிப்ளின் ஸ்போர்ட்ஸ் பண்ணக்குள்ள, இப்ப நான் ரெகுலரா ஸ்போர்ட்ஸ் செய்யறேன்னு சொன்னா ஒரு டைமுக்கு போய் சாப்பிடுறது, இந்த டைமுக்கு நித்திர கொள்றது, நான் இந்த டைமுக்கு எக்ஸசைஸ் செய்யறது, இப்போ ஒரு டிசிப்ளின் இருக்கு. அந்த ஒரு டிசிப்ளின் லைஃப். அப்ப டென்னிஸை பொறுத்த மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுக்கு அது நிறைய டீச் பண்ணுது, ஒரு பர்சனாலிட்டி. நான் சில நேரம் சொல்றது சில பேருக்கு டென்னிஸ் ஆலைவர் கதைக்கிறேன்னு யோசிக்கலாம். நான் நினைக்கிறேன் ஒரு டென்னிஸ் விளையாடுற ஒரு ஆள் ஒரு ஜப்புக்கு போனா அப்ளை பண்ணக்குள்ள, நான் டென்னிஸ் பிளேயரா இருந்திருக்கேன் டென்னிஸ் விளையாடுன்னு சொல்லக்குள்ள அதுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் வந்து கொஞ்சம் கூட இருக்கலாம். நான் மற்ற ஸ்போர்ட்ஸையும் நான் மதிக்கிறேன் இல்லைன்னு இல்லை, நான் டென்னிஸ்ன்றதுல காய்க்கிறேன். ஏன்னு சொன்னா அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், முடிவெடுக்கிற ஸ்கில்லும் அந்த நேரத்துல ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணக்கூடியதும் டென்னிஸ் பிளேயர்ஸுக்கு நேச்சுரலாவே அவங்க லைஃப்ல பழக்கப்படுது அந்த ஸ்கில். அதனால அது ஒரு தனிப்பட்ட ஆளுமைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது அருண். நிச்சயமாக பாரதி, இந்த வேளையில என்னுடைய இந்த நிகழ்ச்சியை நான் கடந்த 1.5 மாதங்களாக செய்து கொண்டிருக்கின்றேன். நம்முடைய முதலாவது அதாவது ஒரு அனாமதேய ஸ்பான்சர் ஒரு ஆள் எங்களுக்கு உதவினாங்க இந்த டேட்டாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அது மாதிரி இன்று நம்முடைய முதலாவது ஒரு ஸ்பான்சரை நாங்க காட்ட போறோம். இவர் வந்து என்னுடைய நண்பர், ஆனால் அவர் ஒரு மியூசிக் பிரியர். அவருடைய இது உங்களுக்கு ஆன்லைன்ல மியூசிக் படிக்கணும் என்று சொன்னா டிரோன் பெர்னாண்டோ அவரை நீங்க தொடர்ந்து போடலாம். dmedialk@gmail.com. டிரோன் பெர்னாண்டோ ஆன்லைன்ல இப்ப பலரும் எல்லா விடயங்களும் ஆன்லைனுக்கு மாறுது. இப்போ ஆன்லைன்லயே நீங்க மியூசிக் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்க டிரோனை தொடர்பு கொள்ளலாம். dmedialk@gmail.com. ஒரு மிகுந்த திறமை வாய்ந்த ஒரு உள்ளூர் கலைஞன். இப்ப பல்வேறு நாடுகளுக்கும் சென்று கூட பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கார் டிரோன். எனவே நீங்க தயவு செய்து இப்படி உங்களுக்கும் ஸ்பான்சர் பண்ணணும் என்று விரும்பினீங்கண்டா, ஒரு அட் பண்ணணும் என்று விரும்பினீங்கண்டா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய இமெயில் அட்ரஸை நான் இப்போ உங்களுக்கு காண்பிப்பேன். இமெயில் அட்ரஸுக்கு தொடர்பு கொள்றதன் மூலமாக உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க நிறைய பணம் எல்லாம் மறவிட மாட்டோம், ஒரு சிறிய தொகை தான். எனவே நீங்கள் கூட இதனை காண்பிக்க முடியும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாரதி, இந்த வேளையில இன்னும் ஒரு ஃபேஸ்புக் கேள்வி, நம்முடைய கோச் ஹரி பிரசாந்துடைய கேள்வி. இது வந்து சில பேருக்கு விளங்காது தமிழ். ஏனென்று சொன்னா
ஸ்ட்ரீம் யார்டுன்ற இந்த ஆப் வந்து இங்கிலீஷை தான் சப்போர்ட் பண்ணுது கூடுதலா. சில நேரம் உங்களுக்கு பெட்டி பெட்டி பெட்டியா விளங்கும். இருந்தாலும் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு பாரதி. இலங்கை இலங்கை டென்னிஸ் சம்மேளனத்தின் எதிர்கால டென்னிஸ் அபிவிருத்தி திட்டம் சம்பந்தமாக மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி. அத நீங்க கூறுங்க. டென்னிஸ் வந்து அருண் எங்கட முதலாவது ஒரு டார்கெட் வந்து டென்னிஸ்ல இலங்கையில எவ்வளவு இடத்துக்கு டென்னிஸை கொண்டு போயிலுமோ விளையாடுறதுக்கு அவ்வளவு தூரம் கொண்டு போகணும். அது நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ரிச் மேன் ஸ்போர்ட்னு நினைக்கிறாங்க. நான் அப்படி இல்லை. டென்னிஸ் விளையாடணும்னு சொன்னா அதுக்கு காசு பெருசா தேவைப்படாது. நீங்க எங்க டென்னிஸ் கோர்ட் இருக்கோ அங்க போய் விளையாடலாம். ரைட்? என்ன எடுங்க, இப்ப நான் டென்னிஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணது கூட எங்கட ஃபேமிலி வந்து ஒரு ரிச் ஃபேமிலி அப்படி இல்லை. ஒரு நார்மல் பேட்டிகுலர் ஒரு நார்மல் அவரேஜ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகே, எங்கட அப்பா ஜார்ஜ் பிள்ளை ஒரு போஸ்ட் மாஸ்டர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்படி ஒரு ஃபேமிலி தான் எந்த இதுல இருந்து. அப்ப வந்து நான் டென்னிஸ் விளையாடக்குள்ள இது பணக்கார கேம் அப்படி எல்லாமே இல்லை. எந்த அக்சஸ் இருந்தது. ஏன்னா ஸ்ரீலங்கா டென்னிஸ் அசோசியேஷன் எல்லா இடத்தையும் டென்னிஸை கொண்டு போகுது. ஜஃப்னால இருக்கு, பேட்டிக்லோல இருக்கு, இப்ப ட்ரிங்கோல 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க, பதுலையில இருக்கு, பண்டார்ல இருக்கு, கோல், நிகம்பு, அப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு நாங்க டென்னிஸை கொண்டு போய் ஸ்கூல்ல டென்னிஸை இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஃப்ரீயா டென்னிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் பிள்ளைகள் பழகிறதுக்கு. அதனால தயவு செய்து கரிகட்ட கேள்விக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து எவ்வளவு தூரம் டென்னிஸை நாங்க ஸ்ரீலங்கால கொண்டு போகணுமோ அவ்வளவு கொண்டு போறோம். அது முதலாவது. ரெண்டாவது, ஸ்ரீலங்கால டென்னிஸ் விளையாடுற பிள்ளைகள் நல்லா விளையாட ஸ்டார்ட் பண்ணா அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அருண். அப்படி சப்போர்ட் பண்ணப்பட்டாக்கள் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா டென்னிஸ் அசோசியேஷன் சப்போர்ட் இல்லாம பிரைவேட் ஸ்கூல் அப்படி இருந்து வந்தாக்களும் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நிறைய டென்னிஸ் பிளேயர்ஸுக்கு வந்து அவுட் ஸ்டேஷன்ல இருந்து கலாம்பு ஸ்கூல்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கு. இப்ப பேட்டிக்லோல இருந்து ஸ்ரீலங்கா நம்பர் 1 பிளேயரா இருந்த ஒரு பிளேயர் தினேஷ்கானந்த் தங்கராஜான்னு சொல்லி அவர் பேட்டிக்லோல தான் டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணார். கோச் வசந்த் அவர் அண்டர் 10ல சாம்பியன் ஆன பிறகு அவருக்கு சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் நிகம்பு ஸ்காலர்ஷிப் கொடுத்தது. அப்படி பார்க்க போனீங்கன்னு சொன்னா நிறைய ஸ்கூல், சென்ட் தாமஸ் மவுண்ட் லெவேனியா, சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ், ராயல் காலேஜ், ஆனந்தா காலேஜ், அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க நல்ல விளையாடுற பிளேயர்ஸுக்கு. எப்படி கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல பாஸ் பண்ற பிள்ளைகளுக்கு சில நல்ல இப்ப ஸ்கூல்ஸ் கொடுக்குதோ அதே மாதிரி டென்னிஸ் பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்து கலாம்புல படிச்சு கொஞ்சம் அட்வான்ஸா ப்ராக்டிஸ் எடுத்து. அப்ப ஹரித கேள்விக்கு நான் இருக்கிற இதுல கேட்கிறாக்கள் சொல்ற அந்த ஆன்சர் வந்து நாங்க டென்னிஸை வந்து நிறைய இடத்த கொண்டு போறதுக்கு விரும்புறோம், நிறைய இடத்த கொண்டு போயிருக்கிறோம், கொண்டு போவோம். அதே மாதிரி நல்ல டேலண்டா இருக்கிற பிள்ளைகளுக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவோம் ஸ்ரீலங்காக்கு விளையாடுறதுக்காக வேண்டி. அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. நிச்சயமாக பல மிகுந்த பிரயோசனமான பதில். இப்போ இன்னும் ஒரு ஃபேஸ்புக் கேள்வி இருக்கு. நம்முடைய நண்பர் பஹி தர்மா கேட்டிருக்கின்றார். as a parent, what should I and what shouldn't I do to help my son to become a good player? இதற்கு என்ன பதில்? பஹி பொடியனு கோச்சா மாறாம பேரண்டா இருந்தா நான் நினைக்கிறேன் எந்த ஒரு பேரண்ட்டும் பேரண்ட் இடத்துல நின்று கோச்சர் இடத்துல நிப்பாட்டினா அதுல வர பெனிஃபிட் கூட. எப்போ ஒரு பேரண்ட் கோச்சா மாறி கோச்சர் இடத்தை நிரப்ப விரும்புறோ அந்நேரத்துல கொஞ்சம் சிக்கல் ஸ்டார்ட் பண்ணும். அதனால நான் நினைக்கிறேன் நீங்க எந்த ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டே பிள்ளைய விட்டாலும் எஸ் நீங்க தான் காசு ஸ்பெண்ட் பண்றீங்க, நீங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு அக்கறை இருக்கு, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனா ஒரு கோச்சை நம்பி நீங்க கொண்டே ஒப்படைக்குள்ள அந்த கோச்சை நம்புங்க. ஏண்டா இந்த கோச்ட தான் நீங்க போகணும்னு சொல்லி எந்த ஒரு எவரும் உங்களை என்ன சொல்ற வற்புறுத்தல. நீங்க சூஸ் பண்றீங்க. ஓகே, நான் ஜெஃப்னால இருக்கிறேன், டென்னிஸ் இருக்கு 5 கோச்சஸ், நான் இந்த கோச்சை சூஸ் பண்றேன். அது உங்களோட சாய்ஸ். நீங்க சூஸ் பண்ண பிறகு கோச்ல நம்பிக்கையா இருங்க, கோச்ட பாடத்தை கொடுங்க, நீங்க ஒப்சர்வ் பண்ணுங்க. நீங்க கோச்சா மாற வலிக்கிறாங்க உங்களோட பிள்ளைய விளையாட ஸ்டார்ட் பண்ண பிறகு அதுக்கு பிறகு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால வைரக்கலுக்கு அந்த ஆன்சர் தான். நீங்க கூறும்போது தான் எனக்கு தோன்றிச்சு. நான் பார்த்திருக்கிறேன் பிள்ளைகளை பேரண்ட்ஸை கோச் பண்ண வெளிக்கிட்டு பிள்ளைகளுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தை கொடுக்கறத நான் அந்த டென்னிஸ் கோர்ட்டுக்கு பக்கத்துல இருந்து பார்த்திருக்கிறேன். பிள்ளைகள் கோச்சுக்கு பயப்படுறதை விட தங்களோட பேரண்ட்டுக்கு பார்த்து கொண்டே பயப்படுற கட்டம் இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸை நீங்க தந்திருக்கிறீங்க. இப்ப டென்னிஸ்ன்றது ஒரு எலிட் ஸ்போர்ட் எப்படி என்று தான் கருதுறாங்க. இது வந்து இலங்கையில வடகிழக்கு பகுதியில எந்த அளவுக்கு இருக்குது, அங்க என்ன சப்போர்ட் பண்ணி இருக்கிறீங்க நீங்க டென்னிஸ் அசோசியேஷனால என்ன செய்திருக்கீங்க?
ஜஃப்னா பேட்டிக்லோ ட்ரிங்கோ லாஸ்டா இப்போ ஜூன் தான் ட்ரிங்கோல டென்னிஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு கோச் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஜஃப்னா பேட்டிக்லோ டென்னிஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக ஸ்கூலில் நடக்குது அருண். நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், சில ஸ்கூலுக்கு டென்னிஸ் கோர்ட் போட்டு கொடுத்துருக்குறோம். பேட்டிக்லோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒலிம்பிக் நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியால் நாங்கள் அப்ரோச் பண்ணி 13 மில்லியன் கிட்டத்தட்ட 130 லட்சம் காசு செலவழித்து 3 நல்ல தரமான ஹார்ட் கோட் பேட்டிக்லோவில் போட்டிருக்கிறோம். அங்கே கிட்டத்தட்ட 150 பிள்ளைகள் பழகுறாங்க. ஹெட் கோச் தினேஷ்னு சொல்லி என்ன 2-3 கோச்சஸ் அவர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. லேக்யூ டென்னிஸ் கிளப்ன்ற கிளப் தான் நாங்கள் அதை ரன் பண்ணுது. அங்கே அந்த கிளப் வந்து அது கூட நாங்கள் ஒவ்வொரு கிளப்புக்கும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு அகாடமிக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி அருண், எங்கட ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து அருண் ஃபோக்கஸ் வந்து டென்னிஸை பிள்ளைகள் விளையாடணும் அருண். நீங்க சொன்னது பிரேக் பண்ணணும். இது லோயர்ஸ் மார் டாக்டர்ஸ் மார் விளையாடுற விளையாட்டு நாங்க வேலைக்கு இஞ்சால இருந்து பார்க்கத்தான் இயலும். நோ, அதெல்லாம் ஒரு காலம். யாரும் அது உங்களோட அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சிருந்தாலும், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு வேலை, நோ வேலை எந்த ஒரு இதுவும் இல்லை அருண். உங்களோட பேரண்ட்ஸ்ட வேலை டென்னிஸ் விளையாடுறதுக்கு ஒரு தகுதி இல்லை, உங்களோட விருப்பம் மட்டும்தான் தகுதி. உங்களுடைய விருப்பமா உங்களோட ஸ்கூல்ல டென்னிஸ் இருந்தா போய் விளையாடுங்க, இல்லையா பக்கத்துல இருக்கிற கோர்ட்டுக்கு போய் விளையாடுங்க. டென்னிஸ் உங்களோட ஸ்கூல்ல வேணுமா, நீங்க பார்த்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க, இல்லது ஸ்ரீலங்கா டென்னிஸ் அசோசியேஷனை கண்டெக்ட் பண்ணுங்க, கட்டாயம் கிடைக்கும். அதனால டென்னிஸ் விளையாடுறதுக்கு உங்களோட அப்பா அம்மாவோட வேலையோ அல்லது என்ன இன்கமோ அதோட தகுதியே இல்லை, உங்களுக்கு விருப்பமா இல்லையா அவ்வளவுதான் மேட்டர். பயனுள்ள கருத்துக்கள் பாரதி. இந்த வேளையில பாரதி, நான் இப்ப இலங்கையை பொறுத்து நாங்க பார்த்தோம், இலங்கையில சில காலத்துக்கு முன்னாடி தமிழ் பிளேயர்ஸ் நிறைய பேர்களை கேள்விப்பட்டிருக்கேன். அம்ரிதா, முத்தையா, தினேஷ் காந்தன், இவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துட்டு? அம்ரிதா முத்தையா வந்து ஸ்ரீலங்கா நம்பர் 1 பிளேயர், ஃபியூ டைம்ஸ் ஷி ஒன் நேஷனல்ஸ். அவ இப்ப வந்து நகரன் அவட ஏஜ் நகரன் இப்ப டென்னிஸ்ல இல்லை நகரன், அவ ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சு அவட கிராஜுவேட் பண்ணி நினைக்கிறேன் மேரி பாயிண்ட் நினைக்கிறேன், நான் மிஸ்டேக் இல்லாட்டி என்கேஜ்மெண்ட் இல்லை மேரி பாயிண்ட் நினைக்கிறேன். அப்புறம் ஷீ செட்டில் இன் த லைஃப். தினேஷ் காந்தன் வந்து இன்னும் டேவிஸ் கப் டீமுக்கு விளையாடுற, ஸ்ரீலங்கன் மென்ஸ் டீமுக்கு விளையாடுற டேவிஸ் கப் டீமுக்கு அவர் ஓனா ஒரு அகாடமி இருக்குது தினேஷ் காந்தனுக்கு, ஒரு ஃபேமஸ் தினேஷ் காந்தன் டென்னிஸ் ஸ்கூல்னு சொல்லி நல்ல டாப் பிளேயர்ஸ் பழகுறாங்க. அவரோட தினேஷ் சீமா டாப் செஞ்சு கொண்டு இருக்குது தினேஷ். இப்போ சில பேர் யோசிப்பாங்க எந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடி போனாலும் படிக்க மாட்டானுங்கன்னு, அப்படி ஒரு இதே இல்லை. நிறைய டென்னிஸ் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிராஜுவேட் டென்னிஸ் பிளேயர்ஸ். ஸ்போர்ட்ஸும் இதுவும் இப்போ இருக்கிற நிறைய யங் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெரி குட் ஸ்டடீஸ் அருண். நான் பார்க்குற மட்டும் என்ன ரெண்டு ஏன்னா அது ஹெல்ப் பண்ணுது, ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது அவங்களை படிக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, பேலன்ஸ் பண்ணுது லைஃப்பை. அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணணும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஆஃப்கோர்ஸ் அதை நம்ம அதனால நினைக்கிறேன் அந்த 2 பிளேயர்ஸும் நீங்க கேட்ட பிளேஸ். எஸ் பாரதி, இந்த வேளையில நாங்க ஒரு சில என்னுடைய குளோப் தமிழ் யூடியூப் தளத்தை பற்றி ஒரு சில அறிமுகத்தை நம்முடைய மக்களுக்கு நாம் வழங்கணும். என்னுடைய குளோப் தமிழ் இந்த யூடியூப் தளத்திலே நீங்கள் தரமான, இப்ப இந்த காலத்துல இருக்கிற பலருக்கு இருக்கிற குழப்பம், எதை நாங்க தரமான விடயங்களை பார்க்கிறது, ஒரு விடயம் தொடர்பாக ஆழமான அறிவை பெறணும்னா இந்த சைட்டை நாடுறேன்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. நாங்க பல்வேறு விஷயங்களை உதாரணமா பாத்தீங்கன்னா, இன்றைக்கு பொன்மகள் வந்தால் படத்தை பற்றி, ஏன் எல்லா பேரண்ட்ஸும் அந்த படத்தை பார்க்கணும்ன்றதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம், ஒரு இன்டர்வியூ ஒன்று, பிரீஃப் இன்டர்வியூ. அன்றைக்கு தாரிக் அகமட்டுக்கு நீதி கேட்க வேண்டும் என்ற ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இப்படி பல விடயங்கள் இருக்கு. அமெரிக்காவில இடம்பெற்று வருகின்ற ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாக பேராசிரியர் கீத பொன்கலன் அமெரிக்காவில இருந்து வழங்கிய நேர்காணல் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க குளோப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்றதன் மூலமாகத்தான் நீங்க பார்க்க முடியும். எனவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் இது பற்றி எடுத்து சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பேராசிரியர் நூமான் இவருடைய கவிதையைத்தான் கூறுவார்கள். யாழ் பல்கலைக்கழகம் யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட போது அவர் அதை பார்த்துவிட்டு எழுதிய கவிதை புத்தரின் படுகொலை என்ற அந்த கவிதையை அவருடைய குரலிலேயே நீங்கள் பார்க்க முடியும், இங்கே கேட்க முடியும். ஆகவே இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. அத்தோட இன்னொரு விடயத்தை நான் காண்பிக்க இருக்கிறேன் பாரதி. அதுக்கு முன்பதாக என்னுடைய நண்பி ஒருவருடைய கேள்வி இருக்கிறது, அந்த கேள்வியை பார்ப்போம். பேஸ்புக்ல ரெபேக்கா டேவிட் கேட்டிருக்கிறாங்க. My daughter has good stamina. She is 8 years, plays for school.
but she becomes very stiff when playing, not sure uh, cause other times she is very flexible அப்படி என்று கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்? Okay, ஒரு கொஸ்டின் வாய்க்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. மை டாட்டர் ஹேஸ் குட் ஸ்டாமினா, ஷீ இஸ் 8 years old, play for school, but she became very stiff when playing, not sure why, because other time she okay. நான் இந்த கேள்வியோட அர்த்தம் வந்து அவன் நான் மேட்சஸ் விளாடக்குள்ள கொஞ்சம் நான் பயப்படுறா அல்லது ஸ்டிஃபா இருக்கிறான்ற மீனிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் ரெபேக்கா டேவிட். அண்ட் எந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கொஸ்டின்ல தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளைனா நீங்க திருப்பி ஒரு டைப் பண்ணலாம். அதாவது உங்களோட மகள் விளாடக்குள்ள நினைக்கிறேன் கொஞ்சம் mentally ஸ்டிஃபா, பிசிக்கலி ஸ்டிஃபா ஸ்கூல் விளாடக்குள்ள. ஃபர்ஸ்டா கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்ன நீங்க உங்களோட டாட்டர் டென்னிஸ் எந்த ஒரு டென்னிஸ் ஒரு ஸ்கூலுக்கு போட்டுறீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் விளாடுறதுக்கு, வெரி குட். இப்போ நிறைய பிளேயர்ஸ் வந்து ஒன்று வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் பிள்ளைகள் விளையாடக்குள்ள மேட்ச் விளையாடக்குள்ள, அது ஸ்கூல்லையா இருக்கலாம் அல்லது வேற ஸ்கூலோட இருக்கலாம் அல்லது ஓப்பன் மேட்சா இருக்கலாம், ஸ்டிஃப் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின், அந்த மென்டலி ஸ்டிஃப் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து அல்லது பயப்படுறதுக்கோ அல்லது டைட் ஆகிறது மெயின் ரீசன் ஒன் பேரண்ட்ஸ் ப்ரெஷர். ரெபேக்கா டேவிட் அப்படி என்று நான் சொல்ல வரல, ஜென்ரலா ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும், பேரண்ட்ஸோட ப்ரெஷர், ஒரு கோச்சோட ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கு, நாம் நீ கட்டாயம் வின் பண்ணணும் என்று சொல்ற அப்படி ஒரு இது ஒன்று இருக்கலாம். அதால அடுத்தது நான் தோக்க போறேன், நான் தோத்த என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு ஃபீல் வரக்குள்ள ஒரு பயம் ஒன்று இருக்கலாம். லேக் ஆஃப் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மேட்ச் விளாடாம இருக்கிறனால சில நேரத்தில் புதுசா மேட்சுக்கு என்டர் பண்ணக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங் வரலாம் இருக்கிறதுக்கு. ஆனா பெஸ்ட் சொல்யூஷன் வந்து என்னைய பொறுத்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் பார்க்கறது வந்து ஒன்று யங் பிளேயர்ஸ், அதாவது எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் யங் பிளேயர்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஃபன். அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் நல்ல அவங்க என்ஜாய் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ். அது கோச்சிங் டைம்ல இருக்கலாம் அல்லது மேட்சா இருக்கலாம். ஃபர்ஸ்டா அவங்க இந்த ஸ்போர்ட்ஸை என்ஜாய் பண்றாங்களா? அவங்க என்ஜாய் பண்ணலன்னு சொன்னா தே ஆர் ஆன் தி ராங் ட்ராக், அல்லது நம்ம அவங்கள லாங் ட்ராக்கு கொண்டு போறோம், அல்லது அவங்க ராங் ஸ்போர்ட்ஸ் விளாடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்டா பார்க்கணும், எந்த மகள் எந்த மகன் இஸ் என்ஜாயிங் த ஸ்போர்ட்ஸ் என்ஜாய் பண்ணுதான், அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அது பேசிக்கா ஓகேயா இருந்தா என்று சொன்னா அருண் நினைக்கிறேன் ப்ரெஷர் மற்றது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் போகும். நேச்சுரலா யாருக்குமே ஒரு காம்படிஷன் போல ஒரு பயம் இருக்கும், இல்லன்னு இல்லை, பயப்படாம விளையாடுறாள்னு சொல்லி நான் நினைக்கல யாரும் இருப்பாங்கன்னு. ஆனா அந்த பயத்தை காட்டிக்கொள்ற விதம் வேறையா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் சில ஒரு பயம் ஒரு டென்ஷன் இருக்கலாம். ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்லி நம்ம பிராக்டிஸ்ல இருந்தே பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும் அதை செய்யறதுக்கு. அதனால ரெபேக்காக்கு நான் சொல்றது வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது படி நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து ஹாப்பியா இருக்கணும், அவ ஃபன்னா எடுத்துக்கொள்ளணும் விளாடுறது. அடுத்தது வந்து என்ன சொல்றது, சின்ன சில பயங்கள் இருந்தாலும் கூட அதை எப்படி ஓவர் கம் பண்றேன்னு சொல்லி சில ரூட்டீன் சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா டென்னிஸ்ல நிறைய ரூட்டீன்ஸ் இருக்கு. ஒரு கோச் யாரோ அந்த கோச்சை மீட் பண்ணீங்கன்னு சொன்னா காய்ச்சிங்கன்னா ஒரு கட்டாயம் ஒரு கோச் உங்களை கைட் பண்ணுவார், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. நீங்க சொன்ன கேள்வி பிசிக்கல் ஸ்டிஃப்னஸை பத்தி என்று சொன்னா, அந்த மகள் நார்மலா பிளெக்சிபிள் பிசிக்கலி, ஆனா ஸ்டிஃப் ஆகிறான்னு சொன்னா, அதாவது கோர்ட்டுக்கு போய் விளையாடக்குள்ள ஸ்டிஃப் ஆகிறான்னு சொன்னா பிசிக்கலி, அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அவங்களோட மென்டலி இஃப் தே கெட் ஸ்கேர்ட், ஒரு பயம் வந்து ஒரு இதாகனா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாடி வந்து ஸ்டிஃப் ஆகும். அதுக்கும் அதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நான் ஆன்சர் ஹெல்ப் பண்ணிக்க நினைக்கிறேன் ரெபேக்கா. ஆமாம் ரெபேக்கா, உங்களுக்கு அவர் கொடுத்த பதில் திருப்தியா இருக்கு அல்லது உங்களோட கேள்வியை சரியா அவர் புரிந்து கொண்டிருக்காரா? இல்லாட்டி நீங்க திருப்பியும் டைப் பண்ணுங்க. இது மாதிரி ரெபேக்கா மாதிரி உங்களுக்கு பலருக்கும் கேள்விகள் இருந்தா இத மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பது மிக அருமை. ஹெட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்ரீலங்கா டென்னிஸ் அசோசியேஷன் முன்னோடி இருக்கின்றார். இன்னும் ஒரு கேள்வி பகியிடம் இருந்து வந்திருக்கிறது. பகி கேட்டிருக்கிறார், does facility influence performance of the player, hard work and skill, what is very important என்று அவருடைய கேள்வி இருக்கின்றது. பைக்கேட்டர்கள் வந்து வலது இந்த கண் இம்போர்ட்டனா இந்த கண் இம்போர்ட்டன்ற மாதிரி தான் அந்த கேள்வி. நல்ல ஒரு கொஸ்டின். நான் பை சொன்ன மூன்றுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்று ஃபெசிலிட்டி, ஒரு ஆள்ற ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்கில், இது மூன்றும் இம்பார்ட்டன்ட். ஃபெசிலிட்டி கட்டாயம் இருக்கணும். நல்ல ஃபெசிலிட்டி இருந்தேன்னு சொன்னால் அந்த ஃபெசிலிட்டி மூலமா நீங்கள் நிறைய பிளேயர்ஸை கொண்டு வரலாம், நிறைய பிளேயர்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம், அவங்களுக்கு கூட சான்சஸ் கொடுக்கலாம். அதில் ஃபெசிலிட்டி வந்து நான் நினைக்கிறேன் வெரி இம்பார்ட்டன்ட். அது எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி. நான் நினைக்கிறேன் எங்களோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, எங்களோட கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங் வந்து ஃபெசிலிட்டிஸை போடுறது.
நான் சொன்ன மாதிரி பெட்டிக்லோல டென்னிஸ் ஃபெசிலிட்டி வந்தபடினால தான் இப்ப பெட்டிக்லோல திருப்பி டென்னிஸ் பிளேயர்ஸ் வர ஸ்டார்ட் பண்றாங்க, நிறைய பேர் விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. சேம் திங் நாங்க ஜஃப்னால கூட இப்ப பிளான் பண்ணி கொண்டிருக்கோம். ஜஃப்னா டென்னிஸ் கிளப்போட சேர்ந்து ஒரு 5 டென்னிஸ் கோர்ட் போடுறதுக்கு மினிஸ்ட்ரியோட கதைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறோம், ஜஃப்னாக்கு போடுறதுக்கு. அப்படி ஒவ்வொரு இடமும் நான் தமிழ் இடத்தை பத்தி கேட்கறது ரீசன் இது தமிழ் இன்டர்வியூ பண்ணால மற்ற இடங்கள்லையும் சில அதர் இடங்கள்லையும் நான் போட்டிருக்கிறேன் டென்னிஸ் கோர்ட்ஸ் ஐலண்ட் வைட்ல ஃபெசிலிட்டி. அடுத்தது ஹார்ட் ஒர்க். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கூட ஹார்ட் ஒர்க் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னா அருண், இப்ப ஸ்டடீஸா இருக்கலாம், எங்களோட ஒர்க்கா இருக்கலாம், அல்லது எங்களோட என்னவா இருக்கலாம், நான் பிளான் பண்ற மாதிரி விஷயம் நடக்காது அருண். சில நேரம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் போவேன், சில நேரம் ஃபெயிலியரா வரலாம், நான் நினைச்ச மாதிரி வராம இருக்கலாம். அப்ப அது வந்தா கூட திருப்பி ஹேவ் டு ட்ரை ஹார்ட் ஒர்க். மேபி நான் செஞ்ச ஹார்ட் ஒர்க் காணாம இருக்கலாம், ஸோ ஐ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் மோர். அப்ப அதனால ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க், நெவர் கிவ் அட்டிடியூட், கிவ் அப் பண்ணாம திருப்பி ஹார்ட் ஒர்க் பண்ற அட்டிடியூட் ஜென்ரலா எங்களுக்கு இருக்கணும். அது ஸ்போர்ட்ஸோ ஸ்டடீஸோ அல்லதுங்கிற ஒர்க்கோ என்ன இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஹார்ட் ஒர்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதுங்கிற ஒரு அத்திவாரம் ஹார்ட் ஒர்க். அது ஸ்கில் எஸ் பிளேயர்ஸுக்கு நேச்சுரலா சில ஸ்கில் இருக்கலாம், சில பேர் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கும் நீங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்னு சொன்னா யூ ஒர்க் ஹார்ட். சில பிளேயர்ஸுக்கு நேச்சுரலா சில ஸ்கில் இருக்கும், எஸ் தே ஆர் born with some skill, ஸோ அதுல அவங்க வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதனால இந்த மூன்றுமே பைக்கட்ட கல்விக்கு மூன்றுமே இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. இந்த வேளையிலே உங்களிடம் ஒரு வேண்டுகோள் பார்த்து கொண்டிருக்கிறவர்களிடம், இப்போது உங்களுக்கு தெரியும் ஒரு நடுநிலையான ஒரு யூடியூப் சேனலையோ ஒரு இணையதளத்தை நடத்துவது என்பது எவ்வளவு சிக்கலானது, பல்வேறு நிதி தேவைகள் இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் இந்த வேளையிலே உங்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும் என்றால், அனுசரணை வழங்குவதென்றால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய விவரங்களை இங்கே தந்திருக்கின்றேன். எனவே உங்களுடைய விவரங்கள், உங்களுடைய என்ன உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போடணும் என்று சொன்னால் மிகுந்த செலவாகாது. எனவே நீங்க அதனை செய்ய. பாரதி, இறுதியாக நீங்கள் மக்களுக்கு மீள வலியுறுத்த விரும்புகின்ற விடயம், அன்றே நம்முடைய நிகழ்ச்சியிலே தவறவிட்ட விடயம், சொல்ல தவறிய விடயத்தை நீங்கள் சாராம்சமாக சொல்ல முடியும் பாரதி, குறிப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் அருண், தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஃபர்ஸ்ட் அருண், நீங்க முடிக்கிறது முதல். அடுத்தது விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களோட ஆன்லைன் உங்களோட சேனலுக்கு நிறைய உங்களோட இது பார்த்துருக்கேன் இன்டர்வியூஸ், வெரி குட், தேங்க்யூ அருண். நான் ஏற்கனவே சொன்னது போல இதை பார்த்துருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லது மற்ற மெம்பர்ஸாக இருக்கலாம், அண்ட் ஒரு ரிக்வெஸ்ட் உங்களை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு உங்களை இன்வால்வ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏண்டா உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய வருத்தங்கள் வாரத்துக்கு ரீசன் எங்களோட ஒன்று சாப்பாடு, நான் சாப்பிட்ற விதம் வேற, எங்களோட டிஃப்ரெண்ட் ஃபுட் நான் சாப்பிட்றது. இப்போ சாப்பாடுல கூட நியூட்ரிஷன்ல கூட நிறைய பேர் கூட அவேர்னஸ், இன்னும் ஆர்கானிக் ஃபுட், ஆயிலை குறைச்சி அப்படி நிறைய செய்கிறாங்க. அதே இதில் எக்ஸசைஸ் தேவைப்படுது கட்டாயம் உடம்புக்கு, நம்ம எக்ஸசைஸாக வச்சுக்கொள்றது. அதுக்கு நாங்கள் ஜிம்மு போகிறது பிள்ளைன்னு நான் சொல்ல வரல, ஜிம்முக்கு போகலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் உங்களை இன்வால்வ் படுத்திக்கொண்டா அது பெட்டர். ஏண்டா ஒரு போரிங்காக இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆட்களை மீட் பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். அப்போ ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அப்போ ஸ்போர்ட்ஸில் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் போய் சேருங்க. பேரண்ட்ஸுக்கு 2 ரிக்வெஸ்ட் உங்களோட பிள்ளைகளை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் விடுங்க. ஸ்டடீஸில் அவங்க அதாவது மெஜாரிட்டியான ஆட்கள் அவங்க ஸ்போர்ட்ஸில் ஈடுபடக்குள்ள அவங்களோட ஸ்டடீஸ் பண்ணுற விதமும் பிகம் குட். ஏண்டா அவங்க மென்டலி ரிலாக்ஸ் ஆகிறாங்க, தே பிகம் மோர் ஃப்ரெஷ், ஒரு இது கிடைக்கும் படிக்கிறதுக்கு கூட. அதனால ஸ்போர்ட்ஸ்லேயும் விடுங்க. ஏன் சில நேரம் உங்களோட மகனோ மகளோ சில நேரம் ஸ்ரீலங்காவில் டாப் ஒரு பிளேயராக வரலாம், எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் உங்களுக்கு தெரியாது. அவங்களோட டேலண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸ்டடீஸோட சேர்த்து மேபி ஹீஸ் அ வெரி குட் ஒரு பாஸ்கெட் பிளேயராக வரலாம், அல்லது ஒரு டென்னிஸ் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர், கிரிக்கெட், யாராக வரலாம், தெரியாது. அதனால உங்களோட பிள்ளைகளை விடுங்க, பாருங்க அவங்க டேலண்ட் அப்படியாண்டு, வேற ஆக்டிவிட்டிஸுக்கு விடுங்க. நான் பிள்ளைகளை அப்படி விடுறது பெட்டர். அப்படி நிறைய பேரண்ட்ஸ் விட்டுருப்பாங்க கட்டாயம். அதனால நான் அதை ரிக்வெஸ்டாக விடுறவங்க எல்லாருக்கும், ப்ளீஸ் உங்களை 7 மணி அதை செய்யுங்க. ஒரு 1 or 2 days நோ ப்ராப்ளம். கட்டாயம் சீரியஸான ஸ்போர்ட்ஸ் தான், காம்படிஷனாக தான் விளாடணும். மண்டியில் ஒரு ஸ்போர்ட்ஸாகவே ஒரு ஃபன்னுக்கே விளாடலாம் அவங்க, அப்படி விடுங்க.
அதனால அதன் ரிக்வெஸ்ட் இதில் பார்த்துருக்கிற எல்லாருக்கும், இதில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அகெயின் அருணுக்கு தேங்க்யூ, என்னை இதில் இணைஞ்சு கொண்டதுக்கு. யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கேட்டாக்களுக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அருண், உங்களோட எல்லா விதமான ஃபியூச்சர் பிளான்ஸுக்கும் அருண். நன்றி நன்றி பாரதி. உண்மையிலேயே பலமையாக நிறைய அரசியல் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்ற வேளையிலே அரசியலை கடந்து மக்களுடைய வாழ்விலே அதிக நேரத்தை செலவழிக்கிற பல விடயங்கள் இருக்கின்றது. அதிலே சினிமா, விளையாட்டு, பொழுதுபோக்கு இப்படியான விடயங்களிலும் நாங்கள் நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குகின்றோம். எனவே அவற்றை பாருங்கள், பார்ப்பதோடு நின்றுவிடாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்வதற்கு உத்வேகம் அளியுங்கள் என்று கூறி இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணிய நம்முடைய டிரோன் அவர்களுடைய மியூசிக், ஆன்லைன் மியூசிக், லேர்ன் மியூசிக் டெக்னாலஜி ஆன்லைன் கோர்ஸ் பை டிரோன் பெர்னாண்டோ, மியூசிக் கம்போசர், அவரை தொடர்பு கொள்வதற்கு dmedialk@gmail.com நீங்கள் நாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்று உங்களுக்கும் அனுசரணை வழங்க விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ள முடியும். தொடர்பு கொள்வதற்கு இங்கே என்னுடைய தொடர்பு இலக்கமும் இமெயிலும் இருக்கின்றது. அதனை நீங்கள் அதனூடாக என்னை தொடர்பு கொள்ள முடியும். பாரதி எம்மோடு இணைந்து பொறுமையோடு இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியில இணைந்து பல்வேறு சுவையான விடயங்களை பகிர்ந்து கொண்டு பல்வேறு எதிர்கால திட்டங்கள் குறித்து உமக்கு கருத்துக்களை தெரிவித்தமைக்காக நன்றி. இதற்கு பின்னர் நிச்சயமாக ஒரு 5 டென்னிஸ் பிளேயர்களோ 10 டென்னிஸ் புதுசாக விளையாட வந்தாலும் அது நம்முடைய நிகழ்ச்சிக்கு வெற்றியாக இருக்கும். இவர் கூறியது போன்று சாராம்சமாக டென்னிஸ் என்றவுடன் பயப்பட வேண்டாம், அது அதிக செலவுடைய விளையாட்டு என்றால் எல்லோருக்கும் இருக்கின்ற பெரும் பயம் இது அதிக செலவுடைய விளையாட்டு என்று. ஏனென்றால் டென்னிஸுக்கு இப்போது நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுகிறார்கள். அதனால் பல ஏழை மாணவர்கள் கூட அதனை படிப்பதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. எனவே உங்களுடைய ஆர்வம் தான் உங்களை முதலிலே அந்த விளையாட்டை விளையாடுவதற்கு ஊக்குவிக்கும். எனவே உங்களுடைய பிள்ளைகளை டென்னிஸிலே விளையாடுவதற்கு ஈடுபடுத்துங்கள் என்று கூறி, அதுதானே பாரதி உங்களுடைய கருத்தும் கூட? எஸ், ஒரு விஷயம் நான் சொல்ல மாதிரி யோசிச்சேன். யாராவது இப்போ பேட்டிக்லோ, ட்ரிங்கோ, ஜாஃப்னா இந்த நார்த்தன் ஈஸ்ட்ல இருக்கிற ஆட்கள் யாராவது டென்னிஸ் உங்களோட ஸ்கூலுக்கோ அல்லது எங்க டென்னிஸ் அக்சஸ் இருக்குன்னு ஏதாவது டீட்டெயில் இருந்தா இந்த மூன்று இடத்தையும் மேற்பார்வையிடுறது எங்களோட ஃபெடரேஷன்ல இருந்து ஹரி பிரசாந்த் என்ற ரீஜனல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். அவர் நம்பர் வந்து 07134234440. சாரி, நான் 07134234440. அவர் தான் ரீஜனல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். அந்த மூன்று பாரதி அந்த நம்பரை திருப்பி போடுங்க. 07134234440. 07134234440. ஹரி பிரசாந்த் இவர் தான், அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு இன்சார்ஜ் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஹரி பிரசாந்த் தான் நார்த்தன் ஈஸ்ட லுக் ஆஃப்டர் பண்றது வந்து அவர் தான். அப்படி உங்களுக்கு யாராவதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், ஸ்கூல்ல டென்னிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்லது ஸ்டார்ட் பண்ணிக்கிற ஸ்கூலை டெவலப் பண்றதுக்கு, ஒரு கிளப்பை டெவலப் பண்றதுக்கு, அல்லது புதுசாக ஒரு சென்டர் போடுறதுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் டென்னிஸ்ல வேணும்னு சொன்னா இவரை கண்டெக்ட் பண்ண கட்டாயம் அவங்களை ஹெல்ப் பண்ணுவார் ஹர்ஷ் பிரசாந்த். அகெயின் தேங்க்யூ வெரி மச் அருண், உங்களோட எல்லா உங்களோட முயற்சிக்கும். நான் அரசியல் இதையும் கேட்டிருக்கிறேன், இப்போ ஸ்போர்ட்ஸ் இது மியூசிக் அதெல்லாம் போட்டிருக்கிறீங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி பாரதி. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இவ்வளவு நேரமும் நம்மோடு இந்த பார்வையாளர்களாக மட்டுமன்றி உங்களுடைய கேள்விகள் மூலமாக, கமெண்ட்ஸ் மூலமாக நேரடியாக பங்கெடுத்த உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மற்றும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறும் நான் அருண் ஆரோக்கியநாதன்.